இல்லைங்களா? ரெடி. எல்லாருமே மியூட்ல இருந்துக்கோங்க, ஆரம்பிக்கலாம். श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत् प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेतसा तासीत् साक्षात् रामायणात्मना எல்லாருமே கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. ஜெயவேல் அப்படிங்கிற ஐடி. ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்டம் அனுபவிச்சுன்னு வரும். அதுல குரு ஸ்தானத்திலையும் ஆச்சாரியன் ஸ்தானத்திலையும் ஹனுமான வச்சு தன்னுடைய சிஷ்ய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சிஷ்யர்களை உத்தாரணம் பண்ணி சிஷ்யர்களுக்கு ஜீவனாதாரம் கொடுக்கும்படியாக அந்த ஜீவனை கொண்டு போய் பகவான் கிட்டக்க எப்படி கொண்டு போய் ஒரு ஆச்சாரியன் சேர்ப்பார் அப்படிங்கறத இந்த சுந்தரகாண்ட தத்துவத்தை பார்த்தோம். ஆச்சாரியன் ஸ்தானத்துல ஹனுமான், அங்க ஜீவஸ்தானத்துல சீதா பிராட்டி, பரமாத்மா அப்படிங்கிறது சாட்சாத் ராமபிரானாகவும், சீதா பிராட்டி நமக்கு காண்பிச்ச தர்மம், ஒரு ஜீவன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அந்த பரமாத்மாவை ஆசிரியிச்சு எப்படி இருக்கணும், அந்த ஜீவனை உத்தாரணம் பண்றதுக்கு எப்படி ஆச்சாரியன் வந்து அது அந்த பரமாத்மாவை போய் அடையிறது அப்படிங்கிறத நம்ம காட்டணும். அப்படிங்கிறதுனால இத்தகைய தர்மம், ஒரு ஜீவன் உத்தம ஜீவனுடைய நிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத காண்பிச்சதுதான் சீதா பிராட்டி. அகலகில்லேன்னு இருக்கக்கூடிய சீதா பிராட்டி அப்பவே பிரபு நான் பூமியில அவதாரம் பண்ண போறேன், ராவணனுடைய அட்டகாசத்தை ஒழிக்க போறேன், ராவணனை நிர்மூலமாக ஆக்குவேன், அவனுடைய குலம் கோத்திரம் அவனுடைய பௌத்திரன் பேரன் எல்லாம் ஒண்ணு இல்லாம குண்டோட ஒழிப்பேன் அப்படின்னு அப்ப பகவான் பிரதிஜை பண்ணும்போது, தேவர்களுக்கு அபயம் கொடுக்கும் போது அதை கேட்டுட்டே இருந்தாளாம் பிராட்டி. முதல்ல நம் கிளம்பணும்னு நினைச்சிட்டாளாம், அப்பவே முடிவு பண்ணிட்டாளாம். கிளம்பி முதல்ல இவரை தனியா அனுப்பக்கூடாது, நாம் கூட போகணும் அப்படின்னு அப்பவே பிராட்டி முடிவெடுத்து இங்க வந்து எப்படியாவது இந்த பெரிய பிள்ளைக்கு ஒரு புத்தி சொல்ல மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறா. இவன் விஷயத்திலையும் கிருபாளுவா இருக்கக்கூடிய பிராட்டி, புருஷகாரமா இருக்கக்கூடியவள், எப்படியாவது இவனையும் கரையேத்தி பெருமாள் திருவடியில சேர்த்துட மாட்டோமா அப்படிங்கிறது தான் அவள் காண்பிச்ச ஒரு தர்மம் நமக்கு. அந்த ஜீவன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், ஈஸ்வரனே கதின்னு இருக்கணும் அப்படின்னு அந்த சரணாகதி தத்துவத்தையும் நமக்கு காட்டிட்டாள் பிராட்டி. அத்தகைய உத்தம ஜீவனை எப்படி ஆச்சாரியன் கரையேத்துறார் அப்படிங்கிறது தான் ஹனுமான் புறப்பட்டது. அதுவும் அந்த ஜீவன் இருக்கிற இடத்துக்கே போய் அந்த ஜீவனை பிடிச்சு பெருமாள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஆச்சாரியனுடைய குணம். அதை காண்பிச்சது முதல்ல. அங்க இத்தனை பேர்கள் மத்தியில 10 யோஜனை தூரம் போக முடியும், 20 யோஜனை தூரம் போக முடியும்னு சாமானிய குருமார்கள் எல்லாம் விட்டுட்டு ஜகத்குருவாக ஆஞ்சநேயரை தேர்ந்தெடுத்து அவர் அனுப்பினது. அதுவும் ராமபிரான் தானே சங்கல்பிச்சு கணையாழி அவர்கிட்ட கொடுத்து யார் சீதைய பார்க்கணும்னு அவர் சங்கல்பிச்சுட்டார். அது போலதான் ஆச்சாரியர்களை நமக்குன்னு அனுப்புறார் பெருமாள் தான் சங்கல்பிச்சு. அத்தகைய ஆச்சாரியர்களை நம் குரு பரம்பரையில வரக்கூடியவர்களை நம்ம ஆசிரியிக்கணும். யாரோ ஒருத்தரை பார்த்து இவாளை பார்த்து அவளை பார்த்து இவாதான் குரு அவாதான் குருன்னு சொல்லிக்கிறதுல இல்ல, நம் பெருமாளாலே நியமிக்கப்பட்ட ஆச்சாரியர்கள்ல நம் தேர்ந்தெடுத்துட்டு அவர்கள் காண்பிச்ச பாதையில நம் நடக்க வேண்டியது, இந்த உத்தம ஜீவன் பண்ண வேண்டியது அப்படிங்கிறதையும்
நமக்கு அந்த சரணாகதி தத்துவம் அந்த தர்மத்தையும் இங்க பிராட்டி நமக்கு காட்டுறா. அப்ப ஆஞ்சநேயர் புறப்பட்டுட்டார் அப்படின்னு பார்த்தோம். புறப்பட்டு வர வழியெல்லாம் மைனாக பர்வதம், அந்த பர்வதராஜனிடத்துல சம்பாஷணை, பிறகு தேவர்களுடைய பரீட்சை, சுரசாங்கிற நாகமாதா அவளுடைய வாயில போகி வெளியில வந்து சிம்ஹிகையினுடைய வாயிலையும் குதிச்சு வைத்த கிழிச்சுண்டு வெளியில வந்து அங்க சந்திரனை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தார். தக தக தகன்னு அன்னைக்கு பௌர்ணமி திதி, நல்ல உதய சந்திரன் அங்க உதயமாகி புறப்பட்டு வரச்சே அந்த இது சங்குதான் புறப்பட்டு வருதோ இல்லை இது உப்பு சாகரமா க்ஷீர சாகரமா, இப்படி புறப்பட்டு வர இந்த அழகான சந்திரனை இப்படி ஆச்சரியமா ரசிச்சுட்டு உட்காண்டிருக்கார் ஆஞ்சநேயர். ஒரு சின்ன ரூபத்தை எடுத்துண்டு ஒரு மரத்து மேல ஏறி உட்காண்டு இது சங்குதான் புறப்பட்டு வருதோன்னு ஏன்னா ரசிகனா இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் எதையும் கண்டு ரசிப்பார். அதுவும் வால்மீகியும் ஆதி கவி, இங்க இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரும் ஒரு கவி, அதனாலேயே அதை ரசிச்சார்னு பார்த்தோம். சங்க பிரபம் க்ஷீரமிருணாலவர்ணம் உத்கச்சமானம் வியவபாசமானம் ததர்ஷ சந்திரம் சகபி பிரவீரஹாகா போப்ளூயமானம் சரசீவ ஹம்சம் கோ. இப்படி சங்கமே பாஞ்சஜன்யமே பகவான் ஊதக்கூடிய ஞானத்தை தரக்கூடிய அந்த பாஞ்சஜன்யமே புறப்பட்டு வருதோ இல்ல சமுத்திரத்தினுடைய நுரைதான் அப்படி நுரைச்சுண்டு வருதா? க்ஷீரமிருணாலவர்ணம், க்ஷீரசாகரமோ இது அப்படின்னு நினைக்கிறார். தாமரையினுடைய தண்டுகள், அந்த தாமரை என்னன்னு அப்படி உடைச்சுட்டா அது உள்ள இருக்கக்கூடிய அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கக்கூடிய தண்டுகளே புறப்பட்டு வருதோ அப்படின்னு எல்லாம் அந்த சந்திரனை பார்த்து ரசிச்சுன்னு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பிறகு தோணித்தாம், அடடா நம்ம இந்த சந்திரனை ரசிக்கிறதுக்காகவா இங்க வந்தோம், ராமச்சந்திர மூர்த்தியினுடைய காரியமாக அல்லவோ வந்தோம் அப்படின்னு தெரிஞ்ச ஆஞ்சநேயர் உடனே இனி லங்கைக்குள்ள பிரவேசம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சார். பார்த்தா அதுக்குள்ள சந்தியா காலம் முடிஞ்செடுத்து இருட்டு வந்துடுது, ராத்திரி ஆயிடுத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே சர சர சரன்னு மரத்திலேருந்து அப்படி கீழே இறங்கினாராம். இறங்கி இப்படி லங்கையினுடைய கோட்டை வாசல், இந்த கோட்டை வாசல்ல பாக்குறா, இதை தாண்டி உள்ள போகணும், லங்கை அப்படின்னு எழுதியிருக்கு அந்த கோட்டை வாசல்ல. நாற்புறங்கள்லயும் அந்த கோட்டை வாசலுக்கு தகுந்த காவல் இருக்கு. கோட்டை இல்லையா, அதை தாண்டி உள்ள யாராலும் அப்படி இல்லாம போயிட முடியுமோ? அந்தந்த ஊருக்கு கிராம தேவதைகள் உண்டு. அந்தந்த கிராமத்தினுடைய எல்லையில அந்த கிராம சம்ரக்ஷணார்த்தம் இன்றைக்கும் கிராமப்புறங்கள்ல பார்க்கலாம், கிராம தேவதைன்னு அப்படின்னு அதை தான் வச்சுப்பா. அதை தான் நிறைய பேர்களுக்குள்ள தெய்வம்னு கூட வழிபடுவா. அது போல இந்த லங்கைக்கு ஒரு கிராம தேவதை ஒண்ணு இருக்காம, அதுக்கு பேர் லங்கினி. லங்கினிங்கிறவள் அங்க வெளியில காவலா இருக்கா, கிராம தேவதை போல இருக்கவ. அந்த லங்கினியினுடைய ரூபம் எப்படி வர்ணிக்கிறார் வால்மீகி, இந்த லங்கையில மொத்த ராட்சசிகள் எத்தனை ராட்சசிகள் இருக்காளோ அவர்கள் அத்தனை பேரையும் திரட்டி வச்சா அந்த ஒரு ரூபம் இவ, இந்த லங்கினி. அப்படி இருக்காளாம், அதி பயங்கரமா. நல்ல ஒயாரக்க தீர்க்கமான ஆக்கிருதி, நல்ல ஒயாரக்கா இருக்கா. அதுவும் கண்கள்ல மொழி பிதுங்கி இருக்கு. லங்கை கோட்டை வாசலுக்கும் மேல அவன் நிக்கிறான். அவன் நின்னுண்டு இந்த பக்கம் யார் போறா யாரு வரான்னு ஒருத்தர் கண்ணில் அவ கண்ணில் மாட்டாம உள்ள போக முடியாது, அந்த லங்கினி கண்ணில் மாட்டாம. அந்த லங்கினி அப்படி நிக்கக்கூடிய அந்த லங்கினி இவளை தாண்டிட்டு இப்ப உள்ள போய் ஆகணும், ஆஞ்சநேயர் கோட்டை வாசல தாண்டி ஆகணும். அவ்வளோ பெரிய கண்கள், இத்தனை பேர்கள் இருக்கிற இடத்துல இந்த சின்ன ஆஞ்சநேயர், குட்டி ஆஞ்சநேயர் ஒரு சின்ன ரூபத்தை தான் வச்சுட்டு இருக்கார். அவர் இஷ்டாகிரகிதமான ரூபம் அப்பப்ப எந்தெந்த ரூபம் தரிச்சுக்கணும்னு தானே இந்த சுரசா வாயில போர்ச்சே ஒரு ரூபம், சிம்ஹிகை வாயில குதிக்கர்ச்சே ஒரு ரூபம், ஆகாசத்துல பறக்கர்ச்சே ஒரு ரூபம், சச்சாரு நானாவித ரூபதாரி, நானாவித ரூபதாரி. தனக்கு இஷ்டமான ரூபத்தை அந்தந்த சமயத்துல எடுத்துக்க கூடிய ஆஞ்சநேயர் இப்ப ஒரு சின்ன ஒரு ஆள் ரூபமா எடுத்துண்டு உள்ள பிரவேசம் பண்ணிடலாம்னு பார்த்தா இவ கண்ணுக்கு சரியா பட்டுட்டாளாம் ஆஞ்சநேயர். யார் போறது அப்படின்னு திடீர்னு ஒரு குரல் எங்கேதோ மேலேந்து கேட்கறது. என்னன்னு இப்படி தலையை உயரக்கி தூக்கி பார்த்தா இவள் ஒரு கிராம தேவத்தை நிக்கிறா, கையில வாளோட நிக்கிறா. அவளுக்குன்னு சில அதிகாரங்கள்லாம் கூட இருக்கு போல இருக்கு அந்த ஊர்ல. அவள் என்ன சொல்றாளோ அவளை சொல்றதையே கேட்கறதுக்குன்னு சில பேர்கள் அங்க இருக்கா. அவளுக்குன்னு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க உள்ள யாராவது அப்படி எல்லாம அப்படி நுழைஞ்சிட முடியாது, யாராவது அப்படி நுழைஞ்சிட்டார்களாகில் அவர்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு போல இருக்கு அவளுக்கு அதிகாரம். அவள் நின்னுண்டு அங்கேருந்து யார் உள்ள போறது அப்படின்னதும் இப்படி பாக்குறார் ஆஞ்சநேயர். யாரு?
சரி யாரோ கேட்கறா, சரி. அதுக்காக இவளுக்கெல்லாம் பொறுமையா உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் இப்போ அவகாசம் இல்லை, அவ்வளவு அவசியமும் இல்லை. தாம் பாட்டுக்கு உள்ள போகலாம், என்ன ஆறுதோ ஆகட்டும் அப்படின்னு உள்ள பிரவேசம் பண்றார். போகக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், யார் போறது அப்படின்னு அந்த லங்கினி கேட்ட உடனே சரி இவளுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் போல இருக்குன்னு நினைச்சுண்டு, நான் டூரிஸ்டுமா, நான் ஒரு யாத்ரிகன், ஒரு யாத்ரி வந்திருக்கேன், உங்க ஊர் ரொம்ப நன்னா இருக்கும்னு சொல்லியிருக்கா, அதனால இந்த ஊரை தேர்ந்தெடுத்துண்டு சரி லங்கையில என்ன இருக்கு என்னன்னு பார்த்துட்டு போகலாம்னு வந்திருக்கேன். டூரிஸ்ட்னா அதுக்கு ப்ரையார் பர்மிஷன் எல்லாம் வாங்கணும் இல்லையா, விசா எல்லாம் வாங்கணும் இல்லையா, இப்ப சொல்றோம் இல்லையா நம்ம. அது போல அவள் கேட்கிறா, யார் அனுமதி கொடுத்தா உள்ள வரத்துக்கு, யாருடைய அனுமதி வாங்கிட்டு இங்க வந்திருக்க? அனுமதி எல்லாம் வாங்கிட்டு வரல, இந்த வழியாக வந்தேன், இது நல்ல ஊருன்னு கேள்விப்பட்டேன், அதனால உள்ள போகலாம்னு வந்தேன். அதெல்லாம் போக முடியாது, அப்படிலாம் என்னாம உள்ள போயிட முடியாது, திரும்பி போ அப்படின்னு சொல்றாள் லங்கினி. அதுக்காக ஆஞ்சநேயர் திரும்பி வந்துருவாரா? ஐயோ லங்கினி சொல்லிட்டா, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா, அதனால திரும்ப வந்துட்டேன்னு சமுத்திரத்தையே இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு கடந்து வந்திருக்கார். சரி இவளை லட்சியம் பண்ணாம, அவள் இருக்கிற ஆக்கிருத்தி, அவள் அவ்வளவு உயரக்க நின்று இருக்கா, நம்ம ஒரு சின்ன ரூபத்துல இருக்கோம், நம்ம பாட்டு பட்டுன்னு உள்ள நுழைஞ்சிருவோம்னு நினைச்சுண்டு பதில் எல்லாம் சொல்லிட்டு இருக்க வேணாம், அவ்வளவு அவகாசம் இல்லைன்னு நினைச்சுண்டு ஆஞ்சநேயர் உள்ள பிரவேசம் பண்ண பாக்குறார். பிரவேசம் பண்ண பார்த்த உடனே, போக கூடாதுன்னு சொல்றேன் போகரியா அப்படின்னு ஓங்கி விட்டாளாம் ஒரு அறை. ஆஞ்சநேயருடைய கண்ணத்துல ஒரு அறை விட்டாளாம். இப்படி அறை விட்ட உடனே நம்ம ஆஞ்சநேயரை அடிச்சுட்டான். இப்படி அடிச்ச உடனே என்ன ஆச்சு, அவருக்கு வருத்தமா இல்ல, கோபம் வரல, வெட்கமா போச்சான். வெட்கமா போச்சு. ஏன்னா இவள் அடிச்சுட்டான்னு வருத்தப்படுற அளவுக்கெல்லாம் இல்ல, என்ன ஆச்சு, ஒரு விதமான வெட்கம். ஏன்னா இது வரைக்கும் தன்னுடைய தாயார் அஞ்சனா தேவியை தவிர வேற எந்த ஸ்திரீயும் தன்னை தொட்டது இல்லையும். இப்ப இவள் நம்மள தொடராப்புல ஆயிடுத்தே அப்படின்னு ஒரு விதமா வெட்கமா போச்சான். சரி பரவாயில்ல, வந்த இடத்துல என்ன பண்றது, இதெல்லாம் பொறுத்துன்னு தானே ஆகணும். நாம் பார்க்க வந்தது தேவி, அவளை பார்த்துட்டா போரும் அப்படின்னு நினைச்சவர் இதை பெருசா நினைச்சுக்காம, அதுக்காக வருத்தப்பட்டுண்டே வெட்கப்பட்டுண்டே அப்படியே நின்றுண்டும் இல்லாம மேற்கொண்டு பிரவேசம் பண்ணலாம்னு பாக்குறார். நான் போகக்கூடாதுன்னு இப்பதானே ஒரு அடி வாங்கினேன், வாங்கியும் நீ திருந்த மாட்டியா, மறுபடியும் பிரவேசம் பண்றையே அப்படின்னு மறுபடியும் ஓங்கி ஒரு அறை விட வராள். இது ஆஞ்சநேயர் பாக்குறார், இவளை தட்டிக்காம மேல போக முடியாது போல இருக்கே, ஸ்திரீ வதம் வேணாம்னு பாக்குறார். இவளை வதம் எல்லாம் பண்ற அளவுக்கு அவர் அவ்வளவு மதிப்பிட்டு இவளை வதம் பண்ற அளவுக்கு எல்லாம் இல்லையா ஆகும். இப்படி ஸ்திரீ வதம் எல்லாம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாள். இப்படி ஆனாலும் இவளை தட்டிக்காம உள்ள போக முடியாது போல இருக்கே, இவ்வளோ அணுவுள்ள விடுறதாகவே இல்லை. அப்படி இருக்க இவளை தட்டி தான் வச்சாகணும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி வலது கையால இப்படி ஒரு தள்ளு தள்ளினா கூட கீழே விழுந்து மடிச்சு போயிட போறாளே அப்படிங்கிறதுனால ஒரு இடது கையால இப்படி லேசா ஒரு தள்ளு தள்ளினாராம். இப்படி ஒரு தள்ளு தள்ளின உடனே அதுக்கே அவள் மடேர்னு போய் கீழே விழுந்தான். தலையெல்லாம் சுத்தி எடுத்து மடேர்னு போய் கீழே விழுந்தவள் ஆஞ்சநேயரை பார்த்து கை கூப்பிக்கிறாள். கை கூப்பிச்சு கெஞ்சராளாம், என்னை விட்டுடு, என்னை ஒன்னும் பண்ணாதே, என்னை தள்ளி விட்டவர் மேல தன் கதையை வேற கையில வச்சுட்டு இருக்கார், அதால அடிச்சிருவரோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுது. அதனால தள்ளினதுக்கே நம்ம தலை கிருகிருத்துடுது, இன்னும் அதால வேற ஒரு அடி அடிச்சாருன்னா அவ்வளவுதான், போயே சேர்ந்துடுவள். அது தெரிஞ்ச லங்கினி கைய குபிச்சு சரணாகதி பண்ற ஆஞ்சநேயர் கிட்டக்க, பிரசீத சுமகாபாஹோ திராயஸ்வ ஹரிசத்தமாக சமயே சௌமிய திஷ்டந்தி சத்வவந்தோ மகாபலாஹ பிரசீத சுமகாபாஹோ. ஏ மகானுபாவா, என்னை ஒண்ணும் பண்ணிடாதே, என்ன அடிச்சுடாதே அப்படின்னு கெஞ்சறார். மேற்கொண்டு நியாயம் வேற பேசுறார். திராயஸ்வ ஹரிசத்தமாக சமயே சௌமிய திஷ்டந்தி, உங்களை போல இருக்கிறவர்கள் மகானுபாவர்கள், சத்வவந்தோ மகாபலஹா, உங்களை போல ஒரு சாத்விக குணம் உடையவர்கள் மகானுபாவர்கள் என்னை இப்படி அடிக்கலாமா அப்படின்னு நியாயம் வேற கேட்கிறா. என்னை ஏன் அடிச்சீர்? இன்னும் அடிக்கவே இல்லை, தள்ளிதான் விட்டுருக்கார், அதுக்குள்ள இன்னும் அடிக்கவே இல்லை. அதுக்குள்ள அவள் என்ன கேட்கிறாள், பத்மாவதிங்கிற ஐடி கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. அவள் என்ன கேட்கிறாளாம் அதுக்குள்ள, என்னை இப்படி அடிக்கலாமா உங்களை போல மகான்கள் அப்படின்னு நியாயம் கேட்கிறா. முதல்ல அடிச்சது யாருன்னு தெரியல, முதல்ல அடிச்சது யாரு? லங்கினி தான் அடிச்சா. இவள் அடிக்கலாம் போல இருக்கு, கேட்பாரு இல்ல யார் அங்க ஏன் அடிச்ச இவரன்னு கேட்பாரு இல்ல, நியாயம் கேட்கிறவாள்ல ஒண்ணும் இல்ல, அடிக்கலாம் போல இருக்கு இவ.
ஆனால் இவர் வந்து ஒரு தள்ளின உடனே இந்த ஸ்திரீ நானு என்ன அடிக்கலாமா அப்படின்னு இப்ப நியாயம் கேட்கிறான். ஏன்னா அவரவர்களுக்கு வேணுங்கும் போது தர்மத்தை எடுக்கிறது, வேண்டாங்கும் போது தர்மத்தை தூக்கி அடிக்கிறதுங்கிறது லோக பிரசித்தி. இதை நம்ம பார்த்திருக்கோம். இது போலவே இங்க ராமாவதாரத்துல ஆஞ்சநேயருக்காக இங்க நியாயம் கேட்கிறவர்கள் யாரும் பக்கத்துல இல்ல. அதனாலதானோ என்னவோ கிருஷ்ணாவதாரத்துல குருக்ஷேத்திர யுத்தத்துல என்னென்ன கேள்வி கேட்கிறான் கண்ணபிரான். கர்ணன் எதிரில நிக்கிறவன் முதல்ல அங்க நாகாஸ்திரம் பிரயோகம் பண்ண அர்ஜுனன் மேல. இப்படி அர்ஜுனன் மேல பிரயோகம் பண்ண உடனே அதுக்கு பிரதி அஸ்திரம் எடுக்கணும். அர்ஜுனன் யோசிச்சு நின்று இருக்கான். இப்படி யோசிச்சு நிக்கிறானே, பிரதி அஸ்திரம் எடுக்க மாட்டேங்கிறானே, ஏன் அர்ஜுனனை நான் எப்படி காப்பாத்துவேன் அப்படின்னு கவலை வந்த கண்ணபிரான் ரதத்தை ஒரு குட்டினான். பூமியில அமுங்கிடுத்து. ஒரு கட்ட விரலால ஒரு அழுத்தினாலாம் பூமிக்குள்ள அத ரதம் அமுங்கிடுத்து. அர்ஜுனனுடைய கிரீடத்தை மட்டும் தட்டிட்டு போயிடுத்து. அர்ஜுனன் காப்பாத்தப்பட்டுட்டான். அதே போல இப்ப எதிராளி கர்ணனுடைய ரதம் கீழே அமுங்கிடுத்து பூமியில. அமிங்கின உடனே என்ன ஆச்சு, கர்ணன் இப்போ தோள் கொடுத்து அதை தூக்க வரான். ஏன்னா சல்லியனை பார்த்து கேட்டான். சல்லியன் சாரதி கர்ணனுக்கு. சல்லியனை பார்த்து கேட்கிறான், ஹே சாரதே ரதத்தை தூக்கு. ரதத்தை தூக்குன்னா எவன்டா சாரதி அப்படின்னு திரும்பினார் சல்லியன். நான் யார் சாரதி? நியாயமா சாரதி மகன் நீ சாரதி, நான் பட்டாபிஷிக்தனான ராஜா, நானு ராஜன்னு கூப்பிட வேண்டாமோ, சாரதேன்னு என்ன கூப்பிடுறியே அப்படின்னு எல்லாரும் வைகுண்ட பத்தி ஆயிட முடியாது இல்லையா? அங்க கண்ணபிரான் அர்ஜுனன், ஹே கிருஷ்ணா என் ரதத்தை தூக்கு, ஹே சாரதே என் ரதத்தை தூக்கு அப்படின்னு அர்ஜுனன் சொல்றதுக்கு முன்னாடியே அங்க கண்ணபிரான் இறங்கி தோள் கொடுத்து அர்ஜுனனுடைய ரதத்தை அர்ஜுனனோட சேர்த்து தூக்குறான். ஆனால் இங்க கர்ணனோ ஏ சாரதே அப்படின்ன உடனே, யார் சாரதி? நானா சாரதி? ராஜன்னு கூப்பிடு, மரியாதையா நீ கூப்பிட்டு இருந்தா கூட நான் யோசிச்சிருப்பேன், என்ன சாரதிங்கிறியா அப்படின்னு சொல்லக்கூடிய சல்லியன் அங்க. சரி வேற வழியில ரதத்தை கிளப்பி ஆகணும்னு கர்ணன் தானே இறங்கி ரதத்தை தூக்கரிச்சு அடி அவனை அர்ஜுனா, ஹே பார்த்தா தனஞ்சயா எடு பானத்தை அவனை அடிங்கிறான் பகவான். அடிங்கரிச்சு அங்க கர்ணன் என்ன கேட்கிறான், இது உனக்கழகு இல்ல அர்ஜுனா, நீ வீராதி வீரன் இல்லையா, அதுவும் பாண்டவனுடைய நந்தனன் இல்லையா, பஞ்ச பாண்டவர்கள பிரசித்தி பெற்ற அர்ஜுனன் இல்லையா, நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு கர்ணன் அங்க கேட்கிறானே. கர்ணன் அங்க கேட்கறச்சே பகவான் கண்ணபிரான், அட என்னமா தர்மம் பேசுற கர்ணா, நீ இப்படி எல்லாம் அதர்மத்துல நீ இருந்திருக்காய், அது உனக்கு தெரியல. ஆனா உனக்கு இருக்கிறச்சே அது அதர்மம் இல்ல. ஆனா இன்றைய சூதாட்ட அரங்கத்துல யாக்ஞசேனிய பார்த்து இவளை புடவைய பிடிச்சு அவருன்னு சொன்னவனே நீதானே, அது உனக்கு தர்மமாக தெரியல, அப்பெல்லாம் உனக்கு அது அதர்மம்னு தெரியல. இப்ப இங்க வந்து யுத்த களத்துல இவன் நீ ரதத்தை தூக்கரிச்சு அடிக்க கூடாதோ என் அர்ஜுனன், அது மட்டும் உனக்கு அதர்மம்னு தெரியறதே. இப்ப இவ்வளவு பெரிய கஷ்டத்தை, இவ்வளவு பெரிய விஷயங்கள் அதர்மங்கள் எல்லாம் நீ செஞ்சுட்டு பிறகு இப்ப அர்ஜுனன் கிட்டக்க வந்து இது உனக்கு அழகில்ல பார்த்தா அப்படின்னு வந்து சொல்ல முடியறதே. அப்ப எங்க போச்சு உன்னுடைய தர்மம்? நீ அதர்ம பட்சபாதியா துரியோதனாதிகள் பக்கம் இருந்து நீ அடிச்ச அட்டகாசத்துக்கு இறையான பாண்டவர்கள், அப்பெல்லாம் எங்க போச்சு உன்னுடைய தர்மம்? குவதே தர்மஸ்ததா கதஹா அப்படின்னு அங்க கண்ணபிரான் கேட்கிறான். அவ்வளவு கேள்வி கேட்கிறான் கர்ணனை. அப்ப உனக்கு வேணுங்கிறச்சே நீ தர்மத்தை கையில எடுத்துப்ப, உனக்கு வேணாங்கிறச்சே ரொம்ப அப்படியே கன்வீனியன்ட்டா விட்டுடுவ தர்மத்தை. இது என்ன தர்மம் அப்படின்னு அங்க கண்ணபிரான் கேள்வி கேட்கறது போல இங்க ராமபிரான் இல்ல பக்கத்துல கேள்வி கேட்கறதுக்கு. இவள் அடிக்கலாம் போல இருக்கு, இவள் அடிக்கிறச்சே அது பரவாயில்ல போல இருக்கு. இப்ப வந்து கேட்கிறாள், நான் ஸ்திரீ என்ன அடிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்கிறாளே. இப்ப யாருக்கு நியாயம் கேட்கறது, யாருக்கு தர்மம் சொல்றது? நீதானே என்ன முதல்ல அடிச்ச அப்படின்னு சொல்றதுக்கு ஆஞ்சநேயருக்கு வாய் வரல. அவளிடத்துல கிருபையே உண்டாகுது. முதல்ல அடிச்சது அவதான், இருந்தாலும் அவளிடத்துல கிருபையே உண்டாகி என்ன நினைக்கிறார், சரி ஏதோ சரணாகதி பண்றா, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அகம் துநகரி லங்கா ஸ்வயமேவ ப்ளவங்கமா நிர்ஜிதாஹம் த்வயா வீரா விக்ரமேண மகாபலா அயம் தோ அகம் துநகரி லங்கா. ஹே வானரனே, இந்த லங்கையில நீ இஷ்டப்படி பிரவேசம் பண்ணு. ஏன்னா எனக்கு பிரம்மதேவர் ஒரு சமயம் எனக்கு ஒரு சாபம் கொடுத்திருக்கார். எப்ப ஒரு கபி ஒரு வானரம் வந்து உன்கிட்டக்க பிரச்சனை பண்றதோ, அந்த வானரம் கையால எப்ப நீ தள்ளு வாங்க போறியோ, அந்த வானரம் கையால எப்ப நீ பங்கமாக போறியோ, அந்த சமயம் இந்த லங்கையே சர்வநாசம் ஆக போறது அப்படின்னு பிரம்மதேவர் ஏற்கனவே என் இடத்துல சொல்லியிருக்கார். அந்த கபி நீங்கள் தான் போல இருக்கு எனக்கு தெரியறது. இனி உங்கள் இஷ்டம், நான் உங்களை தடுக்கவே மாட்டேன்.
எப்ப எனக்கு தெரியுமோ ராமதேவத்தை என்னுடைய கடமை என்ன, கிராமத்தை சம்ரட்சிக்கிறது. ஆனால் எப்ப இங்க அநியாயம் நடக்கிறதோ, அட்டுழியம் நடக்கிறதுங்கிறது எனக்கே தெரியறதோ, எப்ப பிரம்மதேவர் வேற இப்படி ஒரு வாக்கியத்தை எனக்கு சொல்லியிருக்காரோ, இனி அந்த குரங்கு நீதாம்ங்கிறது எனக்கு புரிஞ்சுடுத்து, நீ என்னை எப்ப பங்கம் பண்ணியோ அந்த க்ஷணமே இனி லங்கையினுடைய சர்வநாசம் ஆரம்பிச்சுடுது. அதனால நான் இனி உன்னை தடுக்க மாட்டேன், நீ உங்க இஷ்டப்படி உள்ள பிரவேசம் பண்ணலாம் அப்படின்னு லங்கினி ஒதுங்கிட்டான். தானே கைகுபிச்சுண்டு ஒதுங்கிட்டா. இப்படி அவள் ஒதுங்கின உடனே உள்ள சட்டுன்னு அப்படி பிரவேசம் பண்ணிட்டாராம் ஆஞ்சநேயர். பிரவேசம் பண்ணி லங்கை எங்க இப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு தடவை இப்படி சுத்தி முத்தி பாத்துக்கிறார். அடியனுடைய வாய்ஸ் கிளியரா இல்லைன்னு மெசேஜ் வந்திருக்கு. அடியன் பேசுறது கேக்குறதா? கன்ஃபார்ம் பண்ணுங்க கொஞ்சம். வாய்ஸ் கிளியரா இருக்குங்கம்மா. அண்ணா கேக்குறதுமா, அண்ணா கேக்குறதுமா. இல்ல ஒன்று ரெண்டு வாட்டி ஒரு ஸ்லைட் பிரேக் இருந்ததுமா, ஆனா ரொம்ப டிஸ்டர்பிங் ஆயில. ஒரே ஒன்னு ரெண்டு வாட்டி மட்டும் தான் எல்லாரும் அடி உள்ள ஆஞ்சநேயர் பிரவேசம் பண்ண உடனே எப்படி இருக்கு லங்கைன்னு பார்த்தா அதி ஆச்சரியமா தான் இருக்கு. லங்கை அற்புதமா இருக்கு. எப்படி நம்ம கிஷ்கிந்தைய சொன்னோமோ அதே போலதான் லங்கையும் பார்த்தா ஏராளமான ராஜ வீதிகள், ரத வீதிகள், கலாசாலைகள் இருக்கு, வைத்தியசாலைகள் இருக்கு, நந்தவனங்கள் இருக்கு, ஒய்யால வனங்கள் இருக்கு. அங்கேயும் சில நாகரீகமான ஜனங்கள்லாம் இருக்கா. பெரும்பாலும் ராட்சசர்கள் இருக்கார்கள், ஆனாலுமே அங்கேயும் சில நாகரீகமா இருக்கிறவர்களும் இருக்கார்கள். இப்படியெல்லாம் ஆதி ஆச்சரியமா அற்புதமா இருக்கக்கூடிய லங்கைய இப்படி பார்த்துட்டே வராராம் ஆஞ்சநேயர். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கிரகத்திலையும் தேடுறார். ஒரு இடம் பாக்கி இல்ல. இங்க இருக்கக்கூடிய சபா மண்டபங்கள் இருக்கு, கோவில்கள் இருக்கு, உத்தியான வனங்கள் இருக்கு, பெரிய பெரிய மைதானங்கள் இருக்கு, எல்லாத்தையும் நார்ச்சந்துகள் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்து அப்படி ஒவ்வொரு இடம் விடாம இங்க தாவி அங்க தாவி அங்க தாவி இங்க தாவி அப்படி மாத்தி மாத்தி அப்படி தேடிண்டே வர 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 இந்த கிரகத்துல இருந்து அந்த கிரகம், அந்த கிரகத்துல இருந்து இந்த கிரகம்னு எல்லாம் அரக்கு மாளிகையா பளிங்கியா கட்டி அழைச்சிருக்கானாம் ராவணன். ஒவ்வொருத்தையும் அப்படி பார்த்துட்டே வரார். பார்த்துட்டே வந்து இங்க தேடி அங்க தேடி எங்கேயும் காணல. சீதா பிராட்டி இந்த லங்கையில தான் இருக்காருன்னு சம்பாதி கூட போய் பார்த்துட்டு வந்து சொன்னாரே. சரக அடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் இப்படி மேல போய் பறந்து இங்கதான் இருக்கார் அப்படின்னு சொன்னாரே. இப்ப எங்க காணமே, கிடைக்கலையே அப்படின்னு பார்த்துட்டே வரவர் ராவண அந்தப்புரம் வரைக்கும் வந்துட்டார். ராவணனுடைய அந்தப்புறம் இது அப்படின்னு தெரிஞ்செடுத்து இருந்தாலும் ஒரு குட்டி ரூபத்தை எடுத்துட்டு இங்க தாவி அங்க தாவி இவ தாவறது கூட யாருக்கும் தெரியாத படிக்கு இப்படி எடுத்துட்டு ராவணனுடைய அந்தப்புறத்துக்குள்ள அதனாலதான் நுழைய முடிஞ்சது அவரால். அந்த சின்ன ரூபம் இருக்கிறதுனாலதான். உள்ள நுழைஞ்ச உடனே பெரிய புஷ்பக விமானம், அந்த விமானம் ஒரு விமான வடிவத்திலேயே அமைச்சிருக்கான் தன்னுடைய அந்தப்புறத்தை. நான் அவங்கிட்ட புஷ்பக விமானம் இருக்கோ இல்லையோ, அதுல தானே அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருவான். அதுல தானே சீதா பிராட்டிய சந்திக்க கூட வந்தான் ஜனஸ்தானம் வரைக்கும். அதனால தன்னுடைய அந்தப்புறத்தையே அந்த புஷ்பக விமான ஷேப்லயே கட்டி வச்சிருக்கான். நான் அவரவர்களுக்கு எது எது பிடிச்சிருக்கோ ரசனையோ அது படிதானே தன்னுடைய கிரகத்தை கட்டணும்னு நினைப்பார்கள். நல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நல்ல ஒரு வீணை வித்வான்கள் இருக்கான்னா அவளுடைய கிரகத்துல அப்படி வீணை வடிவத்திலேயே கட்டணும்னு ஆசைப்படுவா. அது போலதான் அது போல புஷ்பக விமான வடிவத்திலேயே தன்னுடைய அந்தப்புறத்தை கட்டி வச்சுட்டு இருக்கான். அந்த புஷ்பக விமானத்துக்குள்ள அவனுடைய படுக்கை எப்படி இருக்கா, அது ஒரு புஷ்பக விமானம் போல இருக்கு. படுக்கையும் புஷ்பக விமான ஷேப்லயே கட்டி வச்சிருக்கான். அந்த புஷ்பக விமானத்துக்குள்ள இவன் நல்ல 10 கைகள் 20 கைகள் 10 தலைகள் இதெல்லாம் அப்படி விரிச்சுண்டு அசந்து படுத்துட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கான்னு ஒரு க்ஷணம் இப்படி பாக்குறாரு ஆஞ்சநேயர். அசந்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய ராவணன் இத பார்த்துண்டே, ஓ இவன் தான் ராவணன் போல இருக்கு, தசக்ரீவன் அப்படின்னு பார்த்துட்டார் ராவணனை. பக்கத்துல இப்படி அங்க எங்க இப்படி திரும்பி பாக்குறார். அங்க பார்த்தா மந்தோதரி ராவணனுடைய பக்கத்துல புஷ்பக விமானத்துல அவளும் அங்க சயனிச்சுட்டு இருக்கா. மந்தோதரி ராவணனுடைய பத்தினி. அதை பார்த்த உடனே அட கண்டுட்டோம் சீதைய அப்படின்னு நினைச்சுட்டார் ஆஞ்சநேயர். ஒரு க்ஷணம் பார்த்தாச்சு சீதைய, இவ்வளவு நேரம் தேடினோமே, இங்கதான் இருக்கா. ராவணன் தன்னுடைய அந்தப்புறத்துலதான் வச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. பிராட்டி இங்கதான் இருக்காள், பார்த்துட்டோம் சீதைய. சீதைய பார்த்துட்டோம் அப்படின்ன உடனே கௌரீம் கனக வர்ணாபா மிஷ்டாமந்த புரேஸ்வரீம், அந்த அந்த புரேஸ்வரியும் இருக்கக்கூடிய மந்தோதரி ஏராளமான பூஷணங்கள்லாம் பூஷிச்சுண்டு, வாயில தாம்பூலம் எல்லாம் போட்டுண்டு, நல்ல சந்தனாதி தைலங்கள் எல்லாம் சுகந்த தைலங்கள் பூசிண்டு, புஷ்பங்கள்லாம் சூட்டிண்டு அப்படி இருக்கக்கூடிய மந்தோதரி சீதையோ அப்படின்னு ஆஞ்சநேயரே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்காம் அவளுடைய தேஜஸ்.
சீதைய பார்த்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவ்வளவு ஒரு சந்தோஷத்துல பிராட்டிங்கிற பாவத்திலேயே மனசுல ரொம்ப சந்தோஷத்துல ஒரு குதிக்கணும்னு தோணித்து குதிக்கிறார். அங்கேயும் இங்கேயும் அப்படி குதின்னு குதிக்கிறான். சீதா பிராட்டியா கண்டுட்டோம் தனக்கு தானே ஆஸ்போட்டனம் பண்ணிக்கிறார். தன்னை தானே தட்டி கொடுத்துக்கிறார். சபாஷ் ஆஞ்சநேயா, ரொம்ப சந்தோஷம், வந்தது வராதுவா பிராட்டிய பார்த்தாச்சு அப்படின்னு தன்னை தானே ஆஸ்போட்டனம் பண்ணிக்கிறாராம். ஆஸ்போட்டயாமாச சுசும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாமய ஸ்தம்பானரோகம் நிபபாத பூமௌ நிதர்ஷயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம் ஆஸ்போட்டயாமாச சுசும்ப புச்சம். தனக்கு தானே இப்படி ஆஸ்போட்டனம் பண்ணிக்கிறார். திடீர்னு குதிக்கிறார். பார்த்தாங்க ராவணனுடைய அந்தப்புறத்துல ஜெய் சீதாராம் அப்படின்னு ஒரு ஜெய்கோஷம் போட்டார். திடீர்னு ராம 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 சீதா, ராம 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 சீதா திடீர்னு உட்காந்து பஜனை பண்றார். அப்படி பஜனை பண்றார், பாடுறார், அங்கேயும் இங்கேயும் ஓடுறார். ஆஸ்போட்டயாமாச சுசும்ப புச்சம். யார்கிட்டயாவது தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும். பக்கத்துல சுக்ரீவன் இருந்தா, ஹே சுக்ரீவா பாத்தியா அப்படின்னு சந்தோஷப்படுவர். சுக்ரீவனை கட்டிப்பார், ஆலிங்கனம் பண்ணிப்பார். இப்ப பக்கத்துல சுக்ரீவன் இல்ல. ராமபிரான் கிட்ட இந்த க்ஷணம் போய் நான் சீதைய பார்த்துட்டேன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவர். பக்கத்துல யாருமே இல்லையே, யாரிடத்துல தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது? யாருக்காவது தனக்கு தானே முத்தம் கொடுக்கணும், தனக்கு தானே முத்தம் கொடுத்துக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுத்து. எப்படி தனக்கு தானே முத்தம் கொடுத்துக்கிறது? அதனால சுச்சும்ப புச்சம். சுச்சும்ப புச்சம், புச்சம்னா வால். தன்னுடைய வாலை இப்படி எடுத்துட்டாராம். சுச்சும்ப புச்சம். அந்த வாலை எடுத்துன்னு அந்த வாளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துக்கிறாராம். ஸ்தம்பானரோகம். அந்த ஸ்தம்பத்துல எல்லாம் ஏறி அந்த ஸ்தம்பத்தெல்லாம் அப்படின்னு ஒரு தட்டுறாராம். அத்தனை குரங்கு சேஷ்டையும் வந்துடுத்து அப்படின்னு சொல்றாராம் இங்க வால்மீகி. நிதர்ஷயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாகாம். பிரகிருதிம் கபீனாம். குரங்குகள் எப்படிலாம் சேட்டை பண்றதோ அப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஏன்னா காரணம் ராமபக்தி. சீதைய பார்த்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம். இப்படி பின்னாடி வந்து திடீர்னு கை கட்டின்னு வந்து நின்று பிராட்டிய கிட்டக்க வந்து பாக்குறார். பின்னாடி போற பிராட்டிங்கிற பாவத்திலேயே இதெல்லாம் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் திடீர்னு தோணித்தாம், ஆஹா இது என்ன அபச்சாரம் பண்ணோம். சீதை இல்லை, இவோ நிச்சயம் இது நம்ம அம்மா சீதை இல்லை. நம்ம அம்மா சீதையா இருந்தா இப்படி இருப்பளோ. இந்த புஷ்பங்கள்லாம் சூட்டிண்டு, பூஷணங்கள்லாம் பூஷிச்சுண்டு, அதுவும் தாம்பூர சந்தனாதிகள்லாம் போட்டுண்டு, அதுவும் ராவணனுடைய அந்தப்புறத்துல ராவணன் படுக்கையில ராவணனுடைய அருகில் இப்படி இருப்பளோ சீதை. நிச்சயமா இது சீதை இல்லை. இது அவனுடைய பத்தினி போல இருக்கு, அவனுடைய வேற பட்ட மகிழ்ச்சி போல இருக்கு. இவள் நிச்சயமா சீதை இல்லை. நம்ம அம்மாவா இருந்தா இந்நேரம் கிருசாங்கியாக உபவாச கிருசையா இருந்து ராம தியானத்துல அப்படி கிருசவா போய் கிடப்பளே நம்ம அம்மா, தவிச்சின்றப்பளே நம்ம அம்மா. இவள் நிச்சயம் நம்ம அம்மா இல்லை அப்படின்னு தெரிஞ்ச ஆஞ்சநேயர் புறப்பட்டு வெளியில வந்துட்டார். வெளியில அவன் அந்தப்புறத்துல இனி ஒரு க்ஷணம் இருக்கக்கூடாதுன்னு புறப்பட்டு வெளியில வந்தவர். அவனுடைய அந்தப்புறத்துல ஏராளமான ஸ்திரீகள், இன்னது படுக்க இன்னதுதான் நியமம்னு இல்லாம அலங்கோலமா இருக்கார்கள். சில ஸ்திரீகள் அப்படியே நிவஸ்திரமாக இருக்கார்கள். அப்படியே தாறுமாறா படுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்திரீகள். அதெல்லாம் அப்படி பார்த்துட்டு அவர்களை தாண்டி இப்ப வெளியில போகணும். அவர்களெல்லாம் அப்படி மெதுவா தாண்டிண்டே அப்படி அவர்களெல்லாம் பாக்குறாரு. ஒரு சமயம் பார்க்காம இல்ல, ஆஞ்சநேயர் பாக்குறார். ஏன்னா இங்க எங்கேயாவது சீத்தை இருப்பளோ அப்படின்னு நினைச்சுட்டு பாக்குறாள். இங்க இல்ல. எங்கேயாவது ஒரு ஓரமா சீத்தை இங்க உட்காந்துருப்பளோ, பார்த்தா இங்க இல்ல. அப்படி தாண்டி இப்படி வெளியில போனா நிறைய பாக்கசாலை வந்துடுத்து. பாக்கசாலை ஏராளமான பாக்கங்கள் தயாரிக்கப்பட்டு வச்சிருக்கு. சாக்காகாரமும் இருக்கு, மாம்சாகாரமும் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் பார்த்தா லட்டு, ஜாங்கிரி, ஜிலேபி, நல்ல போலி எல்லாம் அப்படி அடுக்கி வச்சிருக்கு. அந்தண்ட பக்கம் பார்த்தா மற்ற விஷயங்கள்லாமும் இருக்கு. நல்லா மதுபானம் பண்றதுக்கு மதுபனம்னே இருக்கு ஒண்ணு, மதுசாலைன்னே ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் அப்படி பார்த்துட்டே அப்படி வெளியில வரார். ஏன்னா எங்க சாக்காகாரம் பூரா அப்படி தனியா அடுக்கப்பட்டிருக்கு. அங்க ஏதாவது கொஞ்சம் இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்திருக்கோம். இவள் கார்த்தால சாப்பிட்டாரோ இல்லையோ தெரியல, புறப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கார். ராத்திரி ஆயிருக்கு. ஏதோ அந்த லட்டு, ஜாங்கிரி, ஜிலேபி எல்லாம் பார்த்தா சும்மா ஒரு க்ஷான் இப்படி எடுத்து வாயில போட்டுண்டாதான் என்ன, இப்படி போட்டுட்டு கொஞ்சம் எனர்ஜி வரும் இல்லையா, கொஞ்சம் தாக சாந்திக்கு, கொஞ்சம் அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்தை ஏதாவது சாப்பிட்டுட்டு பிறகு போகலாமே அப்படின்னா அதையும் விட்டுட்டார். அதெல்லாம் எதையும் பார்த்து கண்டும் காணாதுமோ வெளியில வந்து ராவணனுடைய அந்தப்புறத்து வாசல்ல வந்து இப்படி தலையில கைய வச்சுட்டார். உட்காந்து பார்க்க கூடாததெல்லாம் பார்த்து
பார்க்க கூடாத காட்சியெல்லாம் கண்டு இப்படி ஆயிடுத்தே நம் நிலைமை அப்படின்னு நினைச்சுக்கிறார் ஆஞ்சநேயர். தன்னைத்தானே நொந்துக்கிறார். எங்கேயும் தேடிட்டோம், சீதா பிராட்டிய காணமே, லங்க பூரா தேடியாச்சு, ஒரு இடம் பாக்கி இல்லை, எல்லா இடமும் பார்த்தாச்சு. அதுவும் அந்நியனுடைய அந்தப்புறத்துல அவனுடைய ஸ்திரீகள் எல்லாம் வேற பார்த்து, அலங்கோலமா இருக்கக்கூடிய ஸ்திரீகள் எல்லாம் இப்படி பார்க்க வேண்டி ஆயிடுத்தே நம்மளுடைய துர்பாகியம், இப்படி ஆனதே நம்மளுடைய நிலைமை, இதெல்லாம் சரிதானா அப்படின்னு மனசுக்கு ஒரு பக்கம் தோன்றது. இப்படி பார்க்கும்படி ஆயிடுத்தே, நம்ம மேல ஏதாவது தோஷம் வந்துடுத்தோ அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறார். அவரவர்களுக்கு அவரவர்கள் மனசாட்சி தானே பிரமாணம். அவர் மனசாட்சியே அவருக்கு பதில் சொல்றது, அது தப்பே இல்லை. ஏன்னா அவர் என்ன நினைச்சுட்டு எந்த கோணத்துல பார்த்தாரு, இங்க இருப்பளோ சீத்தை அங்க இருப்பளோ சீத்தை அப்படின்னு சீத்தையை தேடுற வியாஜத்துல தானே இப்ப வந்திருக்கார். வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுத்துன்னா அதுக்கு அவர் என்ன செய்வார்? எல்லாரையும் பார்க்கும்படி நேர்ந்தெடுத்துன்னா அது அவர் குற்றம் இல்லையே. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சின்ன பையன், அந்த பையன் என்ன பண்றான், தன்னுடைய அம்மா தாயார் புறப்பட்டு உபன்யாசத்துக்கு கிளம்பி போயிட்டான்னு வச்சுப்போம். உபன்யாசத்துக்கோ இல்ல ஏதாவது ஒரு கச்சேரிக்கு கிளம்பி போய் உட்காந்துருக்கா. அந்த பையன் தன்னுடைய அம்மா வேணும், அம்மாவை பார்க்கணுங்கிறதுக்காக வரான். நல்ல ஒரு யுவாவா இருக்கக்கூடிய பையன்னே வச்சுப்போமே. அவன் தன் தாயாரை இப்ப கூப்பிட்டு வரணும், உடனே ஆத்துக்கு அழைச்சின்னு வரணும், அவள் ராத்திரிக்கு வேண்டிய உணவுகள் எல்லாம் தயார் பண்ணி கொடுத்தா மேற்கொண்டு அவன் படிக்கணும், அடுத்த நாள் பரீட்சை கிளம்பணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பையன். தன்னுடைய அம்மா சரி இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கலா நிகழ்ச்சிக்கு போயிருக்கா, ஒரு உபன்யாசத்துக்கு போயிருக்கா, இல்ல ஏதோ ஒரு கச்சேரிக்கு போயிருக்கானா, அவளை அழைச்சிட்டு வரணும்னு புறப்பட்டு வந்தவன் தன் தாயார் எங்க இருப்பா, ஸ்திரீகள்லாம் இருக்கிற இடத்துல தானே, அந்த லைன்ல தானே உட்காந்துருப்பா. அதனால அங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்திரீகளையும் இப்படி பாக்குறான். பார்த்து தன் தாயார் எங்க இருக்கான்னு இப்ப தேடி கண்டுபிடிக்கணும். இப்படி தேடி கண்டுபிடிக்கணும்னு இப்படி பாக்குறவன், அவள் எங்கே, அந்த தாயாரும் இவனை பார்த்துட்டா. பார்த்தவள் என்ன நினைக்கிறா, இவன் சரி வராதவன் வந்திருக்கான் கதைக்கு, இவன் சித்தனாய் அப்படியே நிக்கட்டும், கதை கேட்கட்டும் அப்படின்னு அவளும் எழுந்துக்க மாட்டாளோ. அவள் எழுந்துக்கல, அப்படியே உட்காண்டிருந்தவள் இவன் கதை கேட்டுண்டே அப்படியே இவனும் நிக்கட்டும் அப்படின்னு நினைச்ச அந்த தாயார் அங்க உட்காண்டிருக்கா. அவள் எழுந்துக்கல. சரி, இத்தனை பேர்கள் இத்தனை ஸ்திரீகள்ல தன் தாயார் யாருன்னு இப்ப பார்த்து அவன் கண்டுபிடிக்கணும். அப்ப போய் அவன் இடத்துல தோஷம் சொல்ல முடியுமோ? இது என்ன இவன் ஸ்திரீகளையே பார்த்துட்டு இருக்கேன் இந்த பக்கின்னு சொல்ல முடியுமோ? ஏன்னா அவன் தன் தாயாரை தேடுறான், அவ்வளவுதான். அவனுடைய நோக்கம் அங்க இந்த ஸ்திரீகளை பார்க்கணுங்கிறது இல்ல, தன் தாயாரை தேடி கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு போகணும் கிரகத்துக்கு, அவ்வளவுதான் அவனுக்கு வேணும். அதனால அங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகளுடைய மத்தியில எங்க தம் தாயார் இருக்கான்னு அவன் தேடின்னு இருக்கான். அது போல ஆஞ்சநேயர் இங்க இருப்பளோ சீத்தை எங்கேயாவது ஓரமா அப்படின்னு பார்த்து தேடிட்டு வந்ததுனால நம்ம இந்த மாதிரி இத்தனை ஸ்திரீகளை பார்த்துதானே அங்க நம்ம அம்மா எங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணும். அதனால ஆஞ்சநேயர் இது தப்பு இல்லை அப்படின்னு அவருடைய மனசாட்சியே அவருக்கு ஆறுதல் சொல்லித்து அவர் ரெண்டுத்தையுமே ஜெயிச்சுட்டாரே. மனசையும் ஜெயிச்சுட்டார். ரெண்டு விஷயம் தான் ஜெயிக்கவே முடியாது, ஒண்ணு மனசு, இன்னொன்னு நம்ம நாக்கையும் இல்ல ஜெயிச்சுட்டார். இப்போ ஏதாவது ஒரு சின்ன ஆகாரம், ஏதாவது ஒரு குட்டி பதார்த்தத்தை எடுத்து வாயில போட்டுண்டு பிறகு போவோம்னு தோணல. இவ்வளவு பாக்கசாலையில இவ்வளவு பதார்த்தங்கள் பார்த்தும் அதுல எதையும் வாயில போட்டுக்காததுல இருந்தே நாக்கையும் ஜெயிச்சுட்டார். இத்தனை ஸ்திரீகளை பார்த்தும் அவருடைய மனசு சஞ்சலப்படல, அதனாலேயும் மனசையும் ஜெயிச்சுட்டார். ரெண்டுத்தையும் ஜெயிச்சு இன்னொரு மூணாவது ஒண்ணு இருக்கு, என்ன போல யாரால இந்திரியங்களை ஜெயிக்க முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கர்வம், அந்த மதம், அதையும் எப்படி ஜெயிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, நாம் எப்போதும் அனவரதமும் சீதாராமால மனசுல அப்படியே தியானம் பண்ணிட்டு தியானிஷ்டனா இருக்கிறதுனால நமக்கு இத்தகைய இந்திரியங்களை ஜெயிக்க முடியறது அப்படின்னு வினயத்தோட உட்கார முடியறது அவரால. வினயத்தோட, ஆனா மனசுல பூரா தாப்பம், இன்னும் சீத்தையை காண கிடைக்கலையே, என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த தாபத்தோட உட்கார்ந்திருக்கார். எப்போதுமே இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் பிரதானம் மனசுதான். இந்த மனசுங்கிற இந்திரியம் தான் ரொம்ப முக்கியமானது. இப்பெல்லாம் சில கேம்ப் எல்லாம் இருக்கு, நம்ம வரைக்கும் அது தெரியுமான்னு தெரியல. அதாவது சில கேம்ப், அதாவது ஹெல்த் கான்சியஸ் அப்படின்னு சில கேம்ப் வச்சிருக்கான். அந்த கேம்ப்ல ஒரு 15 நாள் கொண்டு போய் விட்டுருவான். கொண்டு போய் விட்டுட்டு 15 நாள் எந்த குக்குடு ஃபுட்டே சாப்பிடக்கூடாது, அதாவது அடுப்புல தயார் பண்ண ஃபுட் எதுவும் சாப்பிடக்கூடாது. இயற்கையான உணவுகள்னு பேரு. இந்த காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் மட்டுமே சாப்பிட்டு இருக்கணும். காய்கனிகள் எல்லாம் அதை மட்டுமே அப்பப்ப பழத்தை கொண்டு கொடுப்பா, இந்த சாலட் எல்லாம் கொண்டு கொடுப்பா, அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டு இருக்கணும். 15 நாள் இந்த மாதிரி இருக்கணும். இதை நாக்க கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு, இந்த இந்திரியத்தெல்லாம் வசப்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு விதமான ஒரு அசைன்மெண்ட் அது. அப்படி போய் இருந்துட்டு வரவர்கள் அந்த 15 நாள் கழிச்சு எப்படி இருந்தது உன்னுடைய அனுபவம் அப்படின்னு கேட்டா, எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு தோன்றதுன்னுவான். அடுத்தது, ஏன்னா சூரியனை பார்த்தா கூட தோசை போல இருக்கு, சந்திரனை பார்த்தா இட்லி போல இருக்குன்னுவான். அப்ப எதை பார்த்தாலும் அப்புறம் சாப்பிடணும்னு தோணும். ஏன்னா அப்படி தோணிடும். ஏன்னா இந்த இந்திரியத்தை கட்டுப்படுத்துறேன்னு நம்மளால அப்படி பண்ற முயற்சி என்ன ஆகும், நாக்கு கட்டுப்படுத்துறோம்னு நம்ம பண்ற முயற்சி மனசை கட்டுப்படுத்தினா தன்னால மற்ற இந்திரியங்கள் கட்டுப்பாடா ஆயிடும்.
எப்போ நம்ம மனசு கட்டுப்படலையோ அங்க மனசு கட்டுப்படலை, அதுதான் காரணம். அந்த 15 நாள் விட்டா போறோம்னு ஓடி வருவா, ஓடி வந்து இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டுறேன்னு ஓடி வருவா. அது போல இந்த மனசு கட்டுப்பாடு ஆகல. அங்க மனசு கட்டுப்படுத்திட்டா நாக்கு இல்ல மத்த இந்திரியங்கள் எல்லாம் தானே கட்டுக்கோப்புக்குள்ள வந்துடும். இவர் ஆஞ்சநேயர் மனசை ஜெயிச்சவர். ஏன்னா அந்த சீதா பிராட்டி ராமபிரானுடைய தியானத்திலேயே எப்பவும் தியானிஷ்டரா இருக்கிறதுனால, மனசை ஜெயிச்சதுனால, மத்த இந்திரியங்கள் தன்னால அவருக்கு கட்டுப்பாடுல இருக்கிறதுனால எதை பார்த்தும் எந்த சஞ்சலமும் அவருக்கு ஏற்படலை. அப்படிங்கிறது ராமபிரானுடைய அனுகிரகத்தினால அப்படிங்கிறத மனசுல வச்சுண்டு சரி ஆனது ஆயிடுத்து, இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துருக்காரு. இப்ப நான் என்ன செய்வேன், எங்க போய் நான் இனி சீதா பிராட்டிய தேடுவேன், ஒன்னும் புரியலையே. எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு, தன் புத்திக்கு எட்டின வரைக்கும் இன்னும் ஒரு இடம் பாக்கி இல்லை லங்கையில, எல்லாம் தேடியாச்சு. இன்னும் அத்தனை பேருடைய உயிரும் இப்ப நம்ம கையில இருக்கேன். ஏன்னா இப்ப நான் என்னன்னு போய் சொல்லுவேன், திரும்ப போய் நான் தேடி பார்த்தேன் சீதையை கிடைக்கலன்னு போய் நிப்பேனா? அப்படி போய் நான் நின்னா நம்முடைய பிரபு ராமபிரான் பிராணத்தியாகமே பண்ணிடுவார். இனி சீதா விரகம் ஏதோ ஒரு மனசுல ஒரு நம்பிக்கை அவருக்கு என்ன இருக்கு, லங்கையில தான் சீதை இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால அங்க போய் பார்த்துட்டா சீதை கிடைச்சிடுவா, கிடைச்ச அடுத்த க்ஷணம் அவளை மீட்கிறதுக்கு புறப்படணும்னு மனசுல வச்சுட்டு இருக்கார் பிரபு. அதுலதான் உயிர் தரிச்சுன்னு இருக்கா. இப்ப நான் சீதைய காணும்னு போய் நின்னா பிராணத்தியாகம் பண்ணிடுவார் நம் பிரபு ராமர். அப்படி ஸ்ரீராமரே போன பிறகு இனி லக்ஷ்மணர் ஒரு க்ஷணம் உயிர் தரிப்பரோ, அவரும் உயிரை விட்டுடுவார். லக்ஷ்மணனும் உயிரை விட்ட உடனே சுக்ரீவன், சத்தியசீலன் அந்த சுக்ரீவன் இத்தனை வானரர்களையும் சிரச்சேதம் பண்ணிடுவான். சீதையை காணம்னா வந்தீர்கள் அப்படின்னு சிரச்சேதம் பண்ணிடுவான். சிரச்சேதம் பண்ணி தன்னுடைய சிநேகிதன் போன துக்கம் தாழாம அந்த சுக்ரீவன் தானும் உயிரை விட்டுடுவான். வானர சாம்ராஜ்யமே சர்வநாசம் ஆயிடும். பிறகு 14 வருஷம் வனவாசமான பிறகு பிரபு இன்னும் வரலைன்னா அங்க பரத சத்ருக்னர்கள் உயிரை விட்டுடுவாளே. நம்ம இடத்துல ராமபிரான் சொல்லியிருக்காரே, சீக்கிரம் தேடிட்டு வந்துடு, ஏன்னா நான் இன்னும் அது வேற இன்னும் இருக்கு பாக்கி, நான் இன்னும் 14 வருஷம் பூர்த்தி ஆக போறது, அங்க பரதன் வேற அங்க உயிரை கையில பிடிச்சுட்டு இருக்கான், அவனுக்காக நான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரே பிரபு. பரத சத்ருக்னர்கள் வேற அங்க உயிரை விட்டுடுவாளே. இனி தன்னுடைய பர்த்தாவும் போயிட்டான், நம்ம 4 கண்மணிகளும் போயிட்டான்னு கௌசல்ய கைகேயி சுமித்ரை போன்ற மாதாக்களும் உயிரை விட்டுடுவா. ஒரு ராஜ குடும்பமே போயிடுத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே அயோத்தியாவாசிகள் பூரா உயிரை விட்டுடுவா. ஒண்ணு கற்பனை இல்லை. அத்தனை பேர்களும் அன்றைய தினம் புறப்பட்டு தன்னுடைய ராம பிரபுவுக்காக தமசா நதியில உயிரை விட்டுடுறேன்னு வந்த பரிஜனங்கள் அவர்கள். அத்தனை பேர் இந்த தமசா நதி தீரத்துல குதிச்சு சாவோம் அல்லது இங்க தூக்கு மாட்டின்ட்டு சாவோம், மரத்துல முட்டின்ட்டு சாவோம்னு வந்த ஜனங்கள் ஏதோ ராமபிரான் சமாதானம் பண்ணி, அதுல விவேகிகளா இருக்கக்கூடியவர்கள் சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு போனார்கள். பிறகு சித்திரக்கூட்டம் வந்தவர்கள் ராமபிரான் நான் சீக்கிரம் வந்துடுவேன் ராஜ்யத்துலன்னு சொன்னதுனால உயிரை கையில பிடிச்சிட்டு போயிருக்கார்கள். அத்தனை ஜனங்கள் அங்க அயோத்தி சாம்ராஜ்யமே நாசமாயிடுமே. அதுவும் நம்மளால, நம்ம தானே ஒத்துண்டு வந்திருக்கோம். இத்தனை வானரர்கள் மத்தியில நம்ம ஒத்துண்டு லங்கைங்கிறது ராவணனுடைய கோட்டை, அந்த கோட்டையில போய் சீதா பிராட்டியை கண்டுபிடிக்கணுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம், நம்ம பெரிய பொறுப்பு நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இத்தனை பேர்களுடைய உயிர் நம்ம கையிலன்னு ஆயிடுத்தே. இப்ப இத்தனை பேர்களை நான் எப்படி காப்பாத்துவேன்? முக்கியமா ராமபிரானை நான் எப்படி காப்பாத்துவேன்? சீதைய பிரிஞ்சு இனி ஒரு க்ஷணம் அவர் இருக்க மாட்டாரே, இத்தகைய துக்கம் வந்ததே. ஏவம் பகுவிதம் துக்கம் மனசா தாரயன் பகு நாத்யகச்ச ததா பாரம் சோகஸ்ய கபி குஞ்சரஹா. அவ்வளவு சோகத்தோட கூட ஆஞ்சநேயர் கண்ணுல தாரதாரியா கண்ணீர் வருது. நான் எங்க போய் இனி தேடுவேன் நம்ம அம்மாவை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க கூடியவர், என்ன கெட்டுது இந்த க்ஷணம் போறேன், கிளம்பி போய் அங்க உள்ள படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த தசகிரீவன் ராவணனுடைய தலையை வெட்டி அவனை சம்ஹாரம் பண்ணி சீதையை தேடி அழைச்சிட்டு போயிடலாமா அப்படின்னு தோன்றது ஒரு சமயம். ஒரு சமயம் துக்காக்கிராந்தமா ஹிருதயம் இருக்கிறச்சே, நம்ம வேணா பிராணனை விட்டுருவோமா? நம்ம வேணா இங்க போய் அந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு நம் தேகத்தை கொடுத்து அங்கேயே ஜலசமாதி பண்ணின்றுவோமா? இல்ல இப்படியே யோகத்துல உட்காந்து யோகாக்னினால நம் சரீரத்தை தியாகம் பண்ணிட்டு புறப்பட்டுடுவோமா? ஷரீரம் பக்ஷயிஷ்யந்தி வாயசாகா ஸ்வாபதானி ச. இப்படிலாம் ஆஞ்சநேயர் ஒரு சமயம் இப்படி யோசிக்கிறார். நம்ம உயிரையே வேணா விட்டுருவோமான்னு யோசிக்கிறார். அப்படிலாம் பண்ணக்கூடாது, உயிரை விட்டக்கூடாது, பைத்தியக்காரத்தனம், அப்படி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சவர் ஒரு சமயம் கோபம் வருது. அந்த ராவணனை ஒரு அடி அடிச்சா என்ன, எங்கடா வச்சிருக்க பிராட்டிய சொல்லு பயலே
அப்படின்னு ஒரு போடு போட்டா என்ன, ராவணம் வா வதிஷ்யாமி தசக்ரீவம் மகாபலம் காமமஸ்து ஹிருதா சீதாம் பிரத்யாசீர்ணம் பவிஷ்யதி. அந்த ராவணனை ஒரு அடி அடிச்சு கேட்டாதான் என்ன அப்படின்னும் தோன்றது. ஆஹா, இப்படி பண்ணக்கூடாது, பண்ணிட்டா எல்லாம் கெட்டுடும். ராவணன் முழிச்சுருவான். என்ன யாரோ சீத்தையை தேட வந்துட்டான், இனி சீத்தையை இங்க வைக்க கூடாதுன்னு அடுத்த க்ஷணம் நம்மளை ஏதாவது கைது பண்ணி வச்சு பிறகு சீத்தையை கொண்டு போய் இடம் மாத்திடுவான். இப்போவாவது நமக்கு ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ஆதாரம் என்ன இருக்கு, இங்க சீதா பிராட்டி இங்கதான் இருக்கா அப்படிங்கிற ஒரு துப்பாவது நம்ம கிட்ட இருக்கு, ஒரு க்ளூ இருக்கு. இப்ப அதுவும் இல்லாம போயிடும். ராவணன் முழிச்சுருவான். அப்புறம் முழிச்சுண்ட வேற எங்கேயாவது இடத்த மாத்திடுவான், பிராட்டியை மாத்தி கொண்டு போய் வச்சிருவான். அப்புறம் எங்கன்னு போய் தேடுறது, அப்படிலாம் இடம் கொடுக்க கூடாது. பின்ன என்ன பண்ணலாம், பின்ன எப்படிதான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சவர் கண்கள் இப்படி மூடிண்டார், தியானம் பண்ணார். ஆஹா, நம் கிளம்பரிச்சு நம்ம என்ன பண்ணோம், சசூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவேன்னு நம்மளுடைய குரு சூரியனுக்கு அஞ்சலி பண்ணோம், ராமச்சந்திரனுக்கு அஞ்சலி பண்ணோம். அத்தனை பேருக்கும் இந்திரனா இருக்கக்கூடிய சர்வலோகேஸ்வரனா இருக்கக்கூடிய ராமச்சந்திரனுக்கு நம்ம பிரணாமங்கள் சொன்னோம். எத்தனையோ பேர்களுக்கு சொன்னோம். ஆனா எந்த தேவியை நம்ம தேடி வந்தோமோ அந்த தேவிக்கு நம்ம ஒரு பிரணாமங்கள் சொல்லலையே, ஒரு அஞ்சலி சொல்லலையே. அதனால தன் ஹிருதயத்துல அந்த தேவிக்கு ஒரு கோவில் கட்டினாராம். நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானி லேப்யஹ நமோஸ்து சந்திராக்னி மருத்கணேப்யஹ நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை. தேவ்யை ச தஸ்யை, இங்க ஒரு தேவி கோவிலாமது. அந்த தேவி கோவில்ல பிரதானமாக கர்ப்ப கிரகத்துல இங்க சீதா தேவி எழுந்தருளி இருக்கா. தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை, ஜனக கன்னிகையான சீதா பிராட்டி உள்ள தேவி கோவில்ல கர்ப்ப கிரகத்துல பிரதானமா அவள் இருக்க. வாசல்ல துவாரபாலகர்கள் யாரு, ராமர் லக்ஷ்மணர். அந்த தேவிக்கு காவலாக எப்படி பஞ்சவட்டியிலும் சித்திரக்கூடத்திலையும் ராமலக்ஷ்மணர்கள் காவல் இருந்தார்களோ, நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய, இந்த துவாரபாலகர்களை தாண்டிண்டு உள்ள போகணும். தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை, அப்படி பிரதட்சணம் பண்ணலாம் அந்த பிராகாரத்தை. அப்படின்னு சுத்தி வந்தா அஷ்ட வசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், நமோஸ்து ருத்ரேந்திர யமானி லேப்யஹ, மருத்கள் எல்லாம் அங்க இருக்கார்களாம். நமோஸ்து சந்திராக்னி மருத்கணேப்யஹ. இப்படி ஒரு கோவில் கட்டி தன்னுடைய ஹிருதயத்துல அந்த தேவிக்கு ஒரு கோவிலை கட்டி அது உள்ள சீதைய பிரத்யட்சமாக அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள சீதா பிராட்டிய பிரதிஷ்டை பண்ணி அந்த தேவிக்கு நமோஸ்துதே, இனி அந்த தேவியினுடைய அனுகிரகத்தினாலதான் இனி அவளை பார்க்க முடியும் அப்படின்னு அந்த சீதா பிராட்டிய ஒரு சரணாகதி பண்ணாரோ இல்லையோ, சரணாகதி பண்ணி கண்களை எப்படி திறந்தார். திறந்து பார்த்தா இவ்வளவு நேரம் தெரியாத அந்த அசோக வனம் அதோ அங்க தெரியறதான். புஷ்பிதாக்ரான் வசந்தாதௌ ததர்ஷ விவிதாந்த்ருமான், உடனே ததர்ஷ அப்படி பார்த்துட்டாராம் அந்த அசோக வனம். அங்க ஒரு வனம் தெரியறது. அடடா, இங்க ஒரு வனம் இருக்கே, இதுல நம்ம தேட விட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சவர் அந்த தேவியை ச தஸ்யின்னு அந்த தேவிக்கு ஒரு பிரணாமங்கள்னு அந்த தேவிக்கு எப்ப அஞ்சலி கொடுத்துட்டாரோ, அஞ்சலி இட்டாரோ அந்த தேவிக்கு, கிருபாளுவா இருக்கக்கூடிய தேவி உடனே தான் இருக்கிற இடத்த பிரகடனம் பண்ணிண்டாள். உடனே அந்த அசோக வனம் கண்ணுக்கு தெரிய, இங்க நம்ம தேட விட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சவர் உடனே கண்ணை தொடச்சிண்டார். அப்பாட ஒரு உயிர் வந்துதான், இங்கதான் நிச்சயம் இருக்கணும். ஓ பிரபு, இங்க இருக்கணுமே சீத்தை, இதை தவிர இன்னும் வேற எந்த இடமும் பாக்கி இருக்கிறதாக தெரியலையே, இங்க நிச்சயம் இங்க பிராட்டி இருக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு சரசரன்னு ஓடுறார் ஆஞ்சநேயர். ஓடி அந்த அசோக வனம் உள்ள பிரவேசம் பண்ணி பார்த்தா அற்புதமான அசோகவனம். இப்படி ஒரு தோட்டம், இப்படி ஒரு கார்டன் இது வரைக்கும் யாருமே பார்த்திருக்க முடியாது. அப்படி செதுக்கி இருக்கான் அசோக வனத்தை. எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு இப்ப சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் அப்போ சுந்தரகாண்டத்துல அதை பத்தி வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இப்பெல்லாம் நம்ம ஏஐ நம்ம இன்னும் தாண்டல. ஏஐன்னு சொல்றோம் இல்லையா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னும் நம்ம அதுலதான் இருக்கோம்.
அதெல்லாம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கோட ஏபிசிடி தான் அது. இன்னும் நம்ம அதையே தாண்டின பாடு இல்லை. ஆனா அப்போ ராவணனுடைய அந்த அசோகவனம் எப்படி இருக்கான், ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கிற மாதிரி இருக்குது. அங்கங்க எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி உபயோகப்படுத்தியிருக்கான். எல்லாம் தங்க மரத்துல வெள்ளி பிரான்ச்சஸ் எல்லாம் பார்த்தா அந்த விருட்சங்களுடைய கிளைகள் எல்லாம் பார்த்தா வெள்ளியில இருக்கு, தங்க மரம். அதுல பவளத்தினுடைய புஷ்பங்கள் அப்படி தொங்கறதாம். அது போல அமைப்பு. இது எதுவும் இயற்கை கிடையாது, அமைப்பு. இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கிறதே அதுதானே. இயற்கைக்கு மாறா நம்மளே ஒரு அமைப்பு நம்மளே பண்ணிக்கலாம். இயற்கையா வரணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நாய்க்குட்டின்னா நம்மளே ஒரு நாய்க்குட்டியை சிருஷ்டி பண்ணலாம். அதுதான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். அந்த நாயை அப்படி சிருஷ்டி பண்ணி அது இங்க இயற்கையா இருக்கிற நாயெல்லாம் குறைக்கும், பொபுங்கும். ஆனா அந்த நாய் அப்படி கிடையாது. நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்கும். ரோபோட்டிக் நாய். அதை நம்ம என்ன சொல்லலாம், இங்க உட்காருனா உட்காரும், இங்க போனா போகும். அப்படி அதே மாதிரி ஜெனட்டிக் பர்த். நம்ம யாரை எப்படி வேணுமோ அப்படி சிருஷ்டி பண்ணிக்கலாம், ரோபோட்ஸ் மாதிரி. அது நம்ம சொல்றதை கேட்கணும், அடெல்லாம் பிடிக்கூடாது. குழந்தை இயற்கையா உண்டான குழந்தை, கர்ப்பத்திலேருந்து உண்டான குழந்தைன்னா அழறது, இங்க போறது அங்க போறது, அழறது, ஆங்கறது, அது போட்டு பாடாப்படுத்துறியேன்னு நம்ம வேற ஒரு அது ஸ்ட்ரெஸ். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆறோம் இல்லையா, பாடாப்படுத்துறது என் குழந்தைன்னு. அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கு ஒரு கிளாஸ் ஸ்ட்ரெஸ். ஆனா இப்ப இந்த மாதிரி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமா ஒரு குழந்தைய சிருஷ்டி பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ரோபோட். அது ரோபோட்டிக்கா அந்த ஒரு குழந்தை வந்து நின்று நம்ம சொன்னதை கேட்கும். இங்க உட்காருனா உட்காரணும், இங்க நில்லுன்னா நிக்கணும், அங்க போனா போகணும், கிளீன் பண்ணுன்னா பண்ணிட்டே இருக்கும், கிளீன் பண்ணு பண்ணிட்டே இருக்கும். அது போல இதெல்லாம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்பா பண்ணியிருக்கான் ராவணன் இதெல்லாம். ஏன்னா அங்க ராட்சசிகள்லாம் எப்படி இருக்காளாம், அங்க சுத்தி முத்தி இருக்கிற ராட்சசிகள் காம ரூபிகள். அதாவது தான் பிறக்கிறது ஒழுங்காதான் பிறந்திருக்கா, அவெல்லாம் பிறந்ததே அப்படி இல்லை. தன்னை இஷ்டாகிரகிதமான ரூபம். திடீர்னு மனுஷனா ஏன் இருக்கும், நாயா போனா தேவையில்ல, மாடா போனா தேவையில்ல, உடனே தன்னை மாடா ஆக்கின்றுவான், உடனே தன்னை நாய் போல ஆக்கின்றுவா, கழுத போல ஆக்கின்றுவான். சில ராட்சசிகள் முகம் குதிரை போல இருக்கு, உடம்பெல்லாம் மனுஷன் போல இருக்கு. ஒரு சில ராட்சசிகள் கைகளுக்கு மட்டும் கழுத போல இருக்காம், கால்கள்லாம் கழுத போல இருக்கு, தலையெல்லாம் குதிரை போல இருக்கு. ஒருத்திக்கு முகமே தோசைக்கல்லு போல இருக்கான், ஒருத்திக்கு கண்ணே இப்படி திரும்பி இருக்கான், கண்ணே வயிற்றுல இருக்கான். சில பேருக்கு காலில் முடியெல்லாம் வளர்ந்துருக்கான், அங்கெல்லாம் குடுமி போட்டுன்னு இருக்காளாம். கேசத்தை வாரி இங்க குடுமி போட்டுப்போம், அவன் அங்க குடுமி போட்டுன்னு இருக்காளாம். சில பேர்கள் கையில அவ்வளவு கேசம் வளர்த்துட்டு கையில எல்லாம் குடுமி கட்டின்னு இருக்காளாம், குஞ்சலம் எல்லாம் வச்சு பின்னின்னு இருக்காளாம். அப்படி காதுகள்லாம் கழுத காது போல இருக்கான். சில பேருக்கு கணக்கிறதா இப்படி, சில பேருக்கு மூக்கே இப்படி திரும்பி இருக்கான், மூக்கே திரும்பி இருக்கு. சுவாசம் மேல போய் கீழே வர வேண்டி இருக்கு, இங்க கீழே போய் மேல வந்துட்டு இருக்கான் சுவாசம், அப்படி வந்துட்டு இருக்கு. இப்படி எல்லாம் அற்புதமான ஒரு படைப்புன்னு சொல்ல முடியாது. இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இது அசோகவனம் எப்படி இருக்குங்கிறத வர்ணனை இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த யுகத்துல, கலியுகத்துல இன்னும் இப்பதான் ஏஐக்குள்ள போயிருக்கோம். அப்பவே இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எப்படி ராவணன் பண்ணி வச்சிருக்கான்னு காட்டுறார் வால்மீகி நமக்கு. இப்படிலாம் இருக்கார்கள் ராட்சசிகள், பிறப்பால அவர்கள் சாதாரணமா பிறந்தவர்கள் தான். ஆனா இப்படியானோ அப்படியானோன்னு தனக்கு இஷ்டாகிரகிதமான ரூபம், காம ரூபம். அதுவும் ஆஞ்சநேயர் எடுத்துட்டது ரூபோடைய சைஸ். திடீர்னு உயரமா ஆவார், திடீர்னு குள்ளமா ஆவார். அது போல அந்தந்த ஆக்கிருத்தியை மட்டும் அப்படி பெருசாக்கிக்கிறது, சிறுசாக்கிக்கிறது. அவர் இருக்கிற தேகம் அதே போலதான் இருக்கும். ஆனா இதுகள் அப்படி இல்லை. இதுகள் என்ன பண்ணிருக்கு, நமக்கு இந்த பகவானா யாரோ பகவான், அவன் பண்ண சிருஷ்டி, அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு இஷ்டப்பட்டபடி நம்ம இருக்கணும். கழுத கால் போல இருக்கணும்னா இருக்கணும், குதிரை கால் போல இருக்கணும்னா இருக்கணும். அந்த மாதிரி தனக்கு தானா எடுத்துட்ட ரூபங்கள் இதெல்லாம். அப்படி அதிகோரமா இருக்கக்கூடிய அந்த ராட்சசிகள், அதுவும் அசோகவனத்தை வந்து பார்த்தா எல்லாமே ஏஐ, எல்லாமே ஒண்ணு கூட அங்க இயற்கையான பண்ண சிருஷ்டி இல்ல. இயற்கையாவும் சில மரங்கள் இருக்கு, அதுக்கு தனி உடைய கேட்டகரி, இயற்கைக்கு தனியா வச்சுட்டான். இது எல்லாமே செயற்கையா எல்லாம் பளிங்கா போட்டு இழைச்சு வச்சிருக்கானாம் அசோகவனம். இது போல ஒரு நந்தவனத்தை இது வரைக்கும் அவர் பார்த்ததே இல்லை. இயற்கையா இருக்கிறது வேற, செயற்கையா இருக்கிறது வேற. எல்லாம் ஹைபிரிட். ஏன்னா நம்மளா எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணலாம். ஒரு பழம் வேணும்னாலும் ஹைபிரிட் நம்மளா சிருஷ்டி பண்ணலாம். எல்லாம் நம்ம ஜெனட்டிக் சிருஷ்டி. அதெல்லாம் அதை அப்ப பண்ணி வச்ச அந்த ராவணன் இதை பார்த்துட்டே வந்த ஆஞ்சநேயர் இதை பார்த்துட்டு இங்க எங்க இருப்பாளோ சீத்தைன்னு இப்படி தேடிண்டே வரார். இப்படி அதிகோரமா இருக்கக்கூடிய அந்த ராட்சசிகள் அங்க காவலா இருக்கார்கள். அதெல்லாம் பார்த்துட்டே உள்ள வந்தா அங்க ஒரு விருட்சம் அங்க இருக்கு, ஒரு சிம்சுபா விருட்சம். அந்த விருட்சத்தை தாண்டி போய் அப்படி பார்த்தா அங்க ஒரு விருட்சத்தினுடைய கீழே யாரோ ஒருவள் உட்காண்டிருக்கா. அது மட்டும் தெரியறது, மெலிஞ்சு போன தேகம். இத்தனை ராட்சசிகள் தன்னுடைய இச்சா கிரகிதமான ரூபத்தை தரிச்சுட்டு இருக்கக்கூடிய ராட்சசிகள் மத்தியில அங்க ஒருவள் கற்பே வடிவமாக, பொறுமையே வடிவமா, கருணையே வடிவமா அங்க இருக்கக்கூடிய சீதா பிராட்டிய அங்க பார்த்துட்டான்.
மெதுவா இப்படி கிட்டக்க 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 இப்படி வந்து அவள் இருக்கக்கூடிய அந்த விருட்சத்து மேல ஒரு சின்ன பக்ஷி போல ஒரு ரூபம் எடுத்துட்டு வந்து அங்க உட்கார்ந்துக்கிறாராம். உட்காந்து இப்படி ஒத்து இப்படி கீழே தலையை கீழே இப்படி இறக்கி இப்படி பாக்குறார். யார் அப்படின்னு பார்த்தா அன்றைய தினம் திரிசாங்கியாக அன்றைய தினம் ராமபிரான் வகுடெடுத்து அவர் பின்னி விட்ட அதே தலை, அவர் பின்னி விட்ட தலை. அந்த 10 மாசங்கள் முன்னாடி அன்னைக்கு ராவணன் அபகரிச்சுட்டு போறச்சு அன்னைக்கு கார்த்தாலதான் பிரபு ராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டிக்கு வேண்டிய அலங்காரங்கள்லாம் பண்ணி விட்டு அவளுக்கு ஜடகுஞ்சம்லாம் வச்சு பின்னி விட்ட அதே தலை அதுக்கப்புறம் அவிழ்த்து வாரி பின்னிக்கல போல இருக்கு. அப்படியே இருக்கு, கிருசமா போய் இருக்கா, உபவாச கிருசையா அப்படி இருக்கக்கூடிய அந்த தேவிய அங்க பார்த்துட்டார். அப்படி பார்த்த உடனே இது என்ன இவ்வளவு ஒரு பொறுமையா, இவ்வளவு ஒரு கருணையா, அப்படி பார்த்துட்டு அவள் கண்ணுல பூரா கண்ணீர், கண்ணீர் மட்டுமே வருது. ராமா ராமா ராமாங்கிற அந்த சப்தம் மட்டும் அந்த ராட்சசிகள் மத்தியில ததோ மலினம் சவீதாம் ராட்சசீபிஹி சமாவ்ருதாம் ததர்ஷ சுக்ல பாக்ஷாதோ சந்திரரேகாமிவாமலாம். புனః திரும்ப திரும்ப வேற பாக்குறாராம். சீததானா அப்படின்னு பார்த்தா இங்கதான் ராமபிரானுடைய சாநித்தியம் தெரியறது. ஏன்னா அவள் அப்படி உட்காந்து அங்க ராமநாமத்தை சொல்லிண்டு அவள் தபசு பண்ணிட்டு இருக்கிறதுனால இங்க ராமபிரானுடைய சாநித்தியமும் இங்க இருக்கிறதுனால நிச்சயம் இவள் தான் சீதை அப்படின்னு மட்டும் புரிஞ்சுடுத்து இப்படி ஒத்து பார்த்துன்னு இருக்கா. சரி இப்ப என்ன பண்ணலாம், எப்படி போய் இப்ப விராட்டி கிட்ட பேசலாம் அப்படின்னு பார்த்தா சுத்தி சுத்தி பார்த்தா அதி பயங்கரமா இருக்கக்கூடிய ராட்சசிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான குரல். சில பேருக்கு சிம்மம் குரல், சில பேருக்கு யானை குரல், சில பேருக்கு கழுத குரல், சில பேருக்கு மனுஷ குரல், சில பேர்களுக்கு ராட்சசர்களுக்கே உண்டான அந்த குரல். இப்படி ஏராளமான குரல் அப்படியே காற்று மூச்சுன்னு ஒரே சத்தம். ஹாய் உயின்னு கத்தின்னு இருக்கார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் திடீர்னு கக்கன்னு சிரிக்கிறார்கள், திடீர்னு கத்துறார்கள். இப்படிலாம் இருக்கக்கூடிய இவர்கள் மத்தியில இந்த பொறுமையாகிய இந்த தெய்வம் அங்க உட்காந்துருக்கு. உட்காந்து ராமபிரான தபஸ் பண்ணிட்டு அங்க உட்காந்துருக்க. அந்த ராட்சசிகளுடைய இந்த ரூபம் தான் இவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு பார்த்தா அவர்கள் பேசுறது இன்னும் அதை விட பயங்கரமா இருக்கு. என்ன பேசுறார்கள், உன் மூக்க அறுத்தா என்ன, உன் காதை அறுத்தா என்னன்னு இப்படியெல்லாம் சீதா பிராட்டிய பார்த்து பேசின்னு இருக்கார்கள். இந்த கதையா சொல்லிடலாம், ஆனா அங்க இருந்து பார்த்தா தெரியும் அதனுடைய கஷ்டம் எப்படின்னு. சாமான்யமா ஒரு கொசு கடியே நமக்கெல்லாம் தாங்காது. கொசு கடிச்சா கூட என்ன இவ்வளவு கொசு கடிக்கிறதுன்னு நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம்னு பார்ப்போம். அப்படி இருக்கு. ஜனக ராஜகுமாரியா பிறந்தவள், அதுவும் ராஜ குடும்பத்துல வாக்கப்பட்டவள், அதுவும் கானகத்துல வனத்துல இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சாமான்யம் இல்ல. ராமபிரானுக்கு சரியா வனவாசம் பண்ணிண்டு பிறகு ராவணன் அபகரிச்சுட்டு போய் இப்படி ஒரு கூட்டத்தினுடைய மத்தியில போய் மாட்டின்றோம்னா ஒரு குழந்தை படுத்தினாலே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறோமே, இவ்வளவு ஒரு கூட்டத்தினுடைய மத்தியில 10 மாசமா இவா இப்படி போட்டு அது ஒரு விதமான பாடா படுத்தி எடுத்திருக்கான் பிராட்டிய. 10 மாச காலமா இவ்வளவு ஹிம்சை, இவ்வளவு பேச்சு, இவ்வளவு வீச்சு. அதுவும் இந்த துஷ்டர்கள் மத்தியில ஒரு க்ஷணம் வாழ முடியாது நம்மளால. 10 மாச காலமா பிராட்டிய போட்டு வாட்டி வதைக்கிறது போல ஓ மூக்க அறுப்பேன் காதை அறுப்பேன்னு இதே பேச்சை கேட்டுன்னு இருந்தா எப்படி இருக்கும் நம்மளுடைய மனநிலை யோசிச்சு பார்க்கணும். 10 மாச காலமா போற வரவர்கள்லாம் உன் மூக்க அறுக்கிறேன், உன் காதை அறுக்கிறேன், வெட்டி போடுறேன், இப்படியே பேசின்னு இருந்தா அதை கேட்டுட்டே இருந்து நமக்கே என்ன ஆயிடும், ஒரு சந்தர்ப்பம் இல்லைன்னா சந்தர்ப்பம் அப்படி ஓவரா போய் நமக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அதளவுக்கு அது ஆயிடும், அப்படி கொண்டு போய் விட்டுடும். இந்த மாதிரி இதே பேச்சு இதே பேச்சு ஏச்செல்லாம் குழந்தை கூட கேட்காது. குழந்தை கூட இப்பெல்லாம் வெசினா கேட்டுக்கிறதா என்ன, திருப்பி நம்மள வெசுறது. அப்படி இருக்க இந்த பேச்சையும் ஏச்சையும் இத்தனை நாட்கள் கேட்டுண்டு பிராட்டி எப்படிதாங்க உட்காந்துருக்காலும். என்ன பொறுமை, என்ன பொறுமை, இவ்வளவு பொறுமையா தாயை போல மகள் இருப்பாள்னு சொல்லுவாளே. அதனால அந்த தாய் பூமி பிராட்டியினுடைய பெண்ணாக இருக்கிறதுனால இவ்வளவு ஒரு பொறுமையா கம்பன் இந்த கட்டத்தை பார்த்து வர்ணிக்கிறான். அருமையே அருமையே யார் இது ஆற்றுவர் பொறுமையே ஒருமையே மனோர்க்கு உரை கற்பாலதோ. அப்படி அருமையே அருமையேன்னு வர்ணிக்கிறான். இவ்வளவு ஒரு அருமையா, இவ்வளவு ஒரு பொறுமையா, இவளை எதுதான் அப்படி காக்கிறது? இத்தனை ஏச்சு பேச்சு மத்தியில அப்படி எது இவளை காக்கிறது அப்படின்னு பார்த்தா தரோமமே காத்ததோ சனகன் நல்வினை. தர்மம் தான் காக்கிறதோ, அதுவும் ஜனகன் பண்ண தர்மம்.
எத்தனை நாட்களாக ஜனகன் அங்க தர்மிஷ்டனாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஜனகனுடைய கன்னிகை இல்லையா, அவனுடைய குலத்துல வந்த குலவிளக்கு இல்லையா இந்த சீதை திருமகள். அந்த குலத்துல வந்த திருமகளான இந்த சீதையை ஜனகனுடைய நல்வினை தான் காத்ததோ, தருமமே காத்ததோ ஜனகன் நல்வினை, கருமமே காத்ததோ கற்பின் காவலோ. கருமமே காத்ததோ கற்பின் காவலோ, இல்ல அவளுடைய கர்மா காத்ததோ. அவள் எவ்வளவு சத்கர்மா பண்ணிருக்கா, தன் பர்த்தாவே கதின்னு ஓடி வந்தாலே அவளுடைய அந்த சத்கர்மாக்களே அவளை காக்கிறதோ. கருமமே காத்ததோ, இல்ல அவள் கற்பக்கரசியா இருக்கிறதுனால அந்த கற்பே காக்கிறதோ. கற்பின் காவலோ. கம்பன் நீங்க ரொம்ப அப்படி அங்கலாய்க்கிறான் இந்த இடத்துல. அப்படி இவ்வளவு பொறுமையா இருக்கக்கூடிய பிராட்டிய பார்த்து இவ்வளவு அருமையா இவ்வளவு பொறுமையா ஒரு கன்னிகையால இருந்துட முடியுமா? ஒரு சந்தர்ப்பம் இல்லைன்னா ஒரு சந்தர்ப்பம் சி வாய மூடு அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுறாளோன்னு பார்த்தா அவ்வளவு பொறுமையோட கூட அருமையே அருமையே யார் இது ஆற்றுவர், யாரால இப்படி இருக்க முடியுங்கிறான் கம்பன். இத பாக்குறாரு அப்படியே ஆஞ்சநேயர் கண்ணுல கண்ணீர் வருது, கண்ணால ஜலம் பெருக்கிறார். இப்படி இருக்காளே பிராட்டி, இவ்வளவு கஷ்ட திசையில இருக்காளே, இப்படிப்பட்ட பிராட்டிய பிரிஞ்சு ராமபிரான் எப்படி அங்க ஜீவ திசையில இருக்கார்? இப்ப ஆஞ்சநேயருடைய பாவம் எப்படி இருக்கு? பெருமாள் அழுதது போராதுங்கிறார். போராது, ஏன்னா அது ஆச்சாரியனுடைய சுபாவம், அப்படிதான் நினைப்பார். இப்படி ஒரு உத்தம ஜீவனை பார்த்தா ஒரு ஆச்சாரியன் என்ன நினைப்பான், பகவானை பார்த்து நீர் இந்த ஜீவனை விட்டு பிரிஞ்சு அழறது கூட போராது சுவாமி அப்படின்னு பெருமாளுக்கே சொல்லக்கூடிய ஆச்சாரியன் இவர். அதனால நினைக்கிறாராம், இந்த பிராட்டிய பிரிஞ்சு இவர் எப்படி ஜீவ திசையில இன்னும் இருக்கார் பெருமாள், எனக்கு புரியலையே. அந்த விரக்ஷாந்தரம் அங்க தேடி இங்க தேடி சீதைய கண்டியா சீதைய கண்டியான்னு தேடி இவர் தவிச்சு திண்டாடி அடிச்சுண்டது எத்தகையதுன்னு இப்போ புரியறதே. இப்படி இருக்கக்கூடிய பிராட்டிக்காக ஏன் அவர் இதை செய்ய மாட்டார் அப்படின்னு நினைச்சு இவ்வளவு க்ஷமையா அப்படின்னு அங்க வால்மீகி சொன்னதுதான், இவ்வளவு பொறுமையான வால்மீகி சொன்னதை இங்க அப்படியே கம்பன் அருமையே அருமையே ஆறிரு ஆற்றுவர் அப்படின்னு அவன் தன்னுடைய பாட்டுல இதை சொல்றான். இங்க வால்மீகி க்ஷிதி க்ஷமா புஷ்கர சன்னிபாக்ஷி யார் ரக்ஷிதா ராகவ லக்ஷ்மணாப்யாம் சாராக்ஷசீபிஹி விக்ருதே க்ஷணாபிஹி சம்ரக்ஷ்யதே சம்பிரதி விருக்ஷமூலே க்ஷிதி க்ஷமா புஷ்கர சன்னிபாக்ஷி. இவ்வளவு பொறுமையா இருக்காளேமா க்ஷிதி க்ஷமா. அததான் இங்க இவ்வளவு பொறுமையா இருக்காளேன்னு கம்பன் அப்படியே வால்மீகியினுடைய இந்த ஸ்லோகத்தை தான் எடுத்து சொல்றார். க்ஷிதி க்ஷமா புஷ்கர சன்னிபாக்ஷி யார் ரக்ஷிதா ராகவ லக்ஷ்மணாப்யாம். எந்த தேவிய அங்க ராகவனும் லக்ஷ்மணனும் அப்படி கண்ணும் கருத்துமா பார்த்து ரட்சிச்சாலோ அத்தகைய தேவி சாராக்ஷசீபிஹி, இந்த ராட்சசிகளுடைய மத்தியில இருந்த போதிலும் அவளை எது ரட்சிக்கிறது, அவளுடைய தர்மம் அவளை ரட்சிக்கிறது அப்படின்னு அந்த சீதா பிராட்டிய பார்த்து க்ஷிதி க்ஷமா புஷ்கர சன்னிபாக்ஷி யார் ரக்ஷிதா ராகவ லக்ஷ்மணாப்யாம். இப்படி கண்கள்ல கண்ணீரை விட்டுண்டு ஆஞ்சநேயர் அந்த பிராட்டிய பார்க்கிறார். எந்த தேவி நிமித்தமாக அன்றைய தினம் ஜனக மகாராஜன் ஏறி விழும்போது பூமி பிளந்து எந்த தேவி அங்கேந்து ஆவிர்பவிச்சாலோ, எந்த தேவிய தன்னுடைய ஜனக சபைக்கு கொண்டு போய் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஜனக மகாராஜன் வளர்த்தானோ, எந்த தேவியின் நிமித்தமாக சிவதனுர் பங்கம் நடந்ததோ, எந்த தேவிய பகவான் ஸ்ரீராமர் கைப்பிடிச்சாரோ அன்றைய தினம் ராஜசபையில, அவளை விவாகம் பண்ணிண்டு எந்த தேவியோட கூட அயோத்தியில 12 வருஷ காலம் குர்த்தனம் பண்ணி கிரகஸ்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணாரோ, ஆதர்சமான கிரகஸ்த தர்மத்தை லோகத்துக்கு காண்பிச்சாரோ, எந்த தேவி நிமித்தமாக பித்ருவாக்கிய பரிபாலனம்னு புறப்பட்டு நான் வனவாசத்துக்கு புறப்படுறேன்னு சொல்றச்சே கூட நானும் வரத்தான் வருவேன்னு எந்த தேவி அடம் பிடிச்சு கிளம்பினாலோ கூட, எந்த தேவி சித்திரக்கூடத்துல ராமபிரானோட கூட வனவாசம் பண்ணாலோ, எந்த தேவி நிமித்தமாக குஹசக்கியத்துல குஹனையே பார்த்து அறிமுகப்படுத்தும்படி ஆச்சோ அந்த தேவியோட கூட பரதன் வந்து சந்திக்கும் போது எந்த தேவியை பார்த்து இந்த தேவி நம்மளை ஏத்துப்பாளோன்னு பரதன் அங்கலாய்ப்பு பட்டாலோ, இந்த தேவியோட கூட பஞ்சவட்டியில வனவாசம் செய்தாரோ, எந்த தேவிய காக மான பிடிச்சு கொடுக்கறேன்னு ராமபிரான் புறப்பட்டு கிளம்பினதும்
அங்க ஜட்டாயு அந்த எந்த தேவிய ராவணன் அபகரிச்சுட்டு போனானோ, எந்த தேவி நிமித்தமாக ஜட்டாயு தன் பிராணனியை தியாகம் பண்ணாரோ, எந்த தேவியினுடைய பரம கிருப்பை நம்ம மேல விழுந்ததோ, நம்ம அங்க உட்காண்டிருக்கச்சே கிஷ்கிந்தையில நம்ம மேல பூஷணங்கள் எல்லாம் கைட்டி போட்ட அந்த தேவி, அவளுடைய கிருப்பை அன்னைக்கே நம்ம மேல விழுந்துடுத்தே. எந்த தேவியின் நிமித்தமாக ராமர் இப்படி தேடிண்டு வரும்போது சுக்ரீவ சக்கியம் வாலி வதம் போன்ற மகத்தான காரியங்கள்லாம் நடந்ததோ, எந்த தேவிய தேடுறதுக்காக சமஸ்த லோகங்கள்லயும் சர்வ வானரர்கள் புறப்பட்டு போயிருக்கார்களோ, எந்த தேவிய புறப்படுறதுக்காக அடியேன், எந்த தேவிய பார்க்கறதுக்காக அடியேன் ஆஞ்சநேயன் சாகரத்தையே தாண்டி வந்தேனோ, லங்கையில வந்து இவ்வளவு நேரம் தவிச்சு திண்டாடி புலம்பி கதறின்றேனோ, அந்த தேவிய பார்த்துட்டேன் அப்படிங்கிற சந்தோஷத்துல கண்ணுல ஆனந்த பாஷ்பம் பட்ட ஆஞ்சநேயர் இனி ஒரு க்ஷணம் ராமபிராணி சீதா பிராட்டியும் பிரிச்சு வைக்க விருப்பப்படலையாம். தன்னுடைய ஹிருதயத்துல அப்படியே கண்களை மூடி தியானம் பண்ணார். அந்த தியானத்துல ஹிருதயமாகிய ஊஞ்சல்ல ராமபிராணியும் சீதா பிராட்டியும் சேர்த்து வச்சு அங்க அப்படியே ஆற்றாராம். அந்த ஊஞ்சல ஆற்றாராம். ஆட்டி இவர்கள் 2 பேரும் பிரிச்சு இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாளாம். எப்படி சீதையை பிரிச்சு ராமரை மட்டும் அனுபவிக்கணும்னு நினைச்சால் சூர்பனக மாண்டு போனான். இப்ப ராமரை பிரிச்சு சீதையை மட்டும் கொண்டுட்டு போயிடணும்னு நினைச்சான் ராவணன், அவனும் மாண்டு போக போறான். இப்போ பிறகு இவர்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்ச ஆஞ்சநேயருக்கு இன்றைக்கு எங்க பார்த்தாலும் வெற்றி கொடி. யாரை பார்த்தாலும் ஜெய் பஜ்ரங்க பலிம்பா. வட இந்தியால எல்லாம் போய் பார்த்தா எங்க பார்த்தாலும் அந்த ஆஞ்சநேயருக்கு தான் இப்ப வெற்றி கொடி. எங்க பார்த்தாலும் கட்டுறது இல்லையா? அது ஏன்னா பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வச்ச அந்த அழகு ஒரே க்ஷணத்துல தன்னுடைய ஹிருதயமாகிய அந்த ஊஞ்சல்ல சேர்த்து வச்சு ஆட்டின் இருக்கார். பிறகு இப்படி திடீர்னு பெரிய சத்தம், மேல சத்தம் கேட்கறது. இப்படி கண்ணை திறந்து பாக்குறார் ஆஞ்சநேயர். இப்போ இந்த க்ஷணம் போயிடலாமா, போய் சீதா பிராட்டிகிட்ட போய் பார்த்து பேசலாமான்னா ஒரு மேலத்தாள சத்தம் கேட்கறது. என்னன்னு இப்படி தலையை திருப்பி பார்த்தா ராவணன் வரான். எவ்வளவு நேரம் அசந்து தூங்கிட்டு இருந்தவன் இப்ப திடீர்னு பாதி சொப்பனத்துலதான் எழுந்துப்பான் போல இருக்கு. ராத்திரிஞ்சரர்கள் தானே ராட்சசர்கள்லாம், ராத்திரியில தான் அவர்களுக்கு பலம். எழுந்து வரான். சாயங்காலம் தூங்கிட்டு பா போல இருக்கு. ராத்திரி எழுந்துப்பான். ராத்திரி எழுந்து புறப்பட்டு மெதுவா வரான். அர்த்தராத்திரிக்கு ஏதோ இந்த அசோகவனத்துல சீதா பிராட்டி இருக்கிற இடத்துக்கு புறப்பட்டு வரான். பாக்குறார் ஆஞ்சநேயர், அடடா ராவணன் வரான் போல இருக்கே, இந்த சமயம் நம்ம போகக்கூடாது. போனோம்னா ஒரு வார்த்தை பேச விட மாட்டான் பிராட்டி கிட்டக்க. எப்படியாவது ஏதாவது செஞ்சு பிராட்டிய அந்த க்ஷணம் உடனே தூக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவான். அதனால பொறுமையா நம்ம இருக்கிறது தான் இந்த சனத்துல புத்திசாலித்தனம் நினைச்ச ஆஞ்சநேயர். பொறுமையா இருப்போம், காத்துன்னு இருப்போம், என்னதான் நடக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ராவணன் அந்தண்ட பக்கம் போகட்டும், போன பிறகு நம்ம பிராட்டி கிட்டக்க போய் பேசிக்கலாம் அப்படின்னு நினைச்சவர் ஒரு சின்ன பட்சி போல ரூபத்தை எடுத்துன்னு இருக்கார். அந்த மரத்து கிளைகளுக்குள்ள அப்படி போய் ஒழிஞ்சுட்டாராம் ஆஞ்சநேயர். என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். அந்த பையன் அப்படி ராவணன் என்னதான் வந்து பேசிட்டு போறான்னு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சவர் அங்க உள்ள போய் உட்காந்துருக்கிறவர் ஒழிஞ்சுக்கிறார். அப்படி உள்ள ராவணன் இப்படி புறப்பட்டு வரான். மேல தாளங்கள் கேட்கறது, வாத்தியங்கள் முழங்க. அங்க இருக்கிற ராட்சசிகள்லாம் உடனே எழுந்து நின்னார்கள். ஏன்னா அவன் தலைவன் வராளே, எழுந்து நின்னார்கள். ராவணன் வரான், லங்கேஸ்வரன் வரான் அப்படின்னு உடனே துடிக்கிறாளாம் தேவி. சுவாவமான ஒரு துடிப்பு. துடிக்கிறதுனா பயத்தினால இல்ல, ராவணனை கண்டு பயத்தினால இல்ல, ஒரு சுவாவமான ஒரு ஸ்திரீ சுவாவம். ஒரு அந்நிய புருஷன், அதுவும் தன்னிடத்துல வேற விதமா காமவசப்பட்டு பாக்குறவன் அப்படின்னு தெரிஞ்சாலே ஒரு சுவாவமான ஸ்திரீ சுவாவம். என்கிட்ட இந்த மீண்டும் ஒன்னால மட்டும் போயிட முடியுமா? அதுவும் என்ன மீட்பான்னு கனவு கண்டு இருக்கீங்க. அதுவும் இந்த ராமன் வந்து என்னுடைய பலத்துக்கோ பராக்கிரமத்துக்கோ ஐஸ்வர்யத்திலேயோ அழகுலையோ என்னுடைய செல்வத்திலேயோ குணத்திலேயோ எதுக்கும் அந்த ராமன் ஈடாக மாட்டான். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏராளமான தன ஐஸ்வர்யங்களை கொண்டு வந்து உன்னுடைய காலடியில வந்து கொட்டுறேன். பந்தோடு நான் பந்தோதரிக்கு மேல வச்சுக்கிறேன். பட்டத்து ராணியா நான் அவளை தள்ளிடுறேன், உன்னை பண்ணி விடுறேன். மந்தோதரிக்கு மேல நான் உன்னை வச்சுப்பேன். இல்ல உனக்கு உன்னுடைய அப்பா மேல ரொம்ப அபிமானம்னு ஒரு சில ராட்சசிகள் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கா. இல்ல உன்னுடைய அப்பா ஜனகனுக்கு வேணா மாசமா பணம் அனுப்பிச்சுட்டோமா, மாசமா ஏதாவது அனுப்பணும்னா அனுப்பிச்சுடுறேன், இல்ல மொத்தமா அனுப்பணும்னாலும் அனுப்பிச்சுடுறேன். சி அசடேன்னு நினைக்கிறா பிராட்டி. இவ்வளவு ஒரு அசடா, இப்படி ஒரு அசத்துத்தனமா வந்து பேசுறான். இந்த மகா அசத்து வந்து என்ன பேசுறாலும் உன்னுடைய தகப்பனார் ஜனகனுக்கு வேணா மாசமா ஏதாவது வேணா பணம் அனுப்பிச்சுடுறேன், இல்ல மொத்தமா வேணாலும் அனுப்பிச்சுடுறேன். ஜனகனுக்கு ஏதாவது ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் லங்கையில ஏதாவது எழுதி கொடுக்கணுமா சொல்லி எழுதி கொடுத்துடுறேன். உன் பிறந்தகத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும் சொல்லு, எல்லாம் பண்ணிடுறேன். ஆனா நீ ராமன் வருவான்னு மட்டும் சொப்பனத்துல கூட நினைக்காதே, எனக்கு இணங்கி வந்துடு அப்படின்னு இப்படி எல்லாம் இந்த அசடு வந்து பேசிட்டு இருக்கு. அப்படி ஒரு அசடுக்கு தத்தக்கான வளரி கொட்டுறான் ராவணன். ஜனகன் நீங்க எப்பேற்பட்டவர் என்னன்னு ஒரு வார்த்தை தெரியாம ஜனகனுக்கு பைசா அனுப்பிடுறேன் வந்துடுன்னு கேக்குறானே. இந்த அசத்தை என்ன சொல்றது? இவ்வளவு ஒரு மகா அசட அவள் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல சீதை.
அதனால என்ன தோணித்தான், சி அசடேன்னு தோணித்தான். அசடே இப்படி வளரின்னு இருக்கியே அப்படின்னு தோணித்தான் பிராட்டி. பிறகு இன்னைக்கு இவனிடத்துல பேசணும்னு தோணித்து பிராட்டிக்கு. அன்றைய தினமே அவ்வளவு பேசினா, சிம்ம கர்ஜனை பண்ணா. அன்றைய தினம் ராவணன் பிராட்டிய தூக்குற சந்தர்ப்பத்திலேயே சிம்ம கர்ஜனை பண்ண பிராட்டி இன்றைய தினம் அசட்டுத்தனமா 10 மாசமா இததான் வளரிண்டு கிடக்கலாம். ராட்சசிகள் பண்ற எவ்வளவோ விஷயங்கள் தாங்கிக்கிறா பிராட்டி. ஒண்ணுதான் அவளால தாங்கிக்க முடியலையாம். ராவணன் கிட்ட வந்துடு, ராவணன் போயிடு, ராமனை மறந்துடு. இது ஒரு வார்த்தை தான் தாங்க முடியல பிராட்டியால. இப்ப இவனும் இதே போல பேசின உடனே என்ன தோழிதான், இவன் இடத்துல இன்னைக்கு பேசுறேன் பார் அப்படின்னு நினைச்சாலாம். தலையை இப்படி உயர்த்தினா, தலையை உயர்த்தி 10 மாசமா பொறுத்துன்னு தான் இருந்தா, பேசல. இன்றைய தினம் பேசுறா. என்ன பேசுறாளாம், பக்கத்துல இப்படி சுத்தி பாக்குறாள், அங்க ஒரு புல்லு இருக்காம். அப்படி இன்னும் ஒரு சிம்ம கர்ஜனை பண்ணா அப்படி எழுந்தாளாம். இப்படி எழுந்த அந்த புல்ல இப்படி கையில எடுத்தாளாம். அந்த புல்லை எடுத்து ராவணன் எதிரில் அந்த திருணத்தை எடுத்து ஒரு போட்டாளாம். திருணமந்தர தக்ருத்வா பிரத்யுவாச்ச சுசிஸ்மிதாக நிவர்த்தய மனோ மத்தஹ ஸ்வஜனே பிரியதாம் மனஹ திருணமந்தர தத்கிருத்வா. அந்த திருணம்னா புல்லு. அந்த புல்லை எடுத்து அப்படி ஒரு போட்டாலாம். திருணமந்தர தத்கிருத்வா. இப்ப என்ன திடீர்னு இவன் என்னென்னவோ பேசிட்டு இருக்கான், வளரிண்டு கிடக்கான். எதிரில திருணத்தை எடுத்து போடுறாளே, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, எப்போதுமே ஒரு அந்நிய புருஷன் வந்தா கோஷா நியமம் உடைய ஸ்திரீ தன்னுடைய திரை இல்லாம பேசினது இல்ல அந்நிய புருஷர்கள் கிட்ட. இப்ப ராவணன் வந்திருக்கா, பக்கத்துல சுத்தி பார்த்தா ஒரு திரை இல்ல. அதனால இந்த திருணத்தையே ஒரு திரை போல போட்டாலாம். திருணமந்தர தக்ருத்வா, ஒரு எல்லை போடுறாளாம். ஏ ராவணா, இந்த திருணத்தை தாண்டி ஒரு அடி எடுத்து முன்னாடி வைக்காத. திருணமந்தர தக்ருத்வா, அப்படி அந்த திருணத்தை பிடிங்கி போடுறாளாம். இந்த திருணத்தை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சேன்னா காலை உடைப்பேன் பையில. திருணமந்தர தக்ருத்வா. அன்றைய தினம் காகாசுரன் விஷயத்துல என் பிரபு ராமச்சந்திரன் திருணத்தை எடுத்து புல்லாயுதத்தை பிரயோகம் பண்ணார். இன்னைக்கு ஓ விஷயத்துல நானே புல்லாயுதம் போட்டிருக்கேன், ஜாக்கிரதை அப்படின்னு போட்டாலாம். திருணமந்தர தக்ருத்வா. அன்றைய தினம் ஸ்தம்பத்தில இருந்து புறப்பட்டான் என் நரசிம்மன் பிரகலாதனுக்காக. இன்றைய தினம் புல்லுல இருந்து புறப்பட்டுடுவான், ஜாக்கிரதை அப்படிங்கிற ரீதியில போட்டாலாம். திருணமந்தர தக்ருத்வா. எனக்கு ஒரு மாடு போல இருக்கியே. ஒரு மாடுதான் தர்ம விவஸ்தை தெரியாம நிக்கும். நீ என்ன சொல்ற, இதுதான் என்னுடைய தர்மம். ராட்சசர்கள் இந்த மாதிரி ஸ்திரீகளை அபகரிக்கிறது ராட்சச விதானம் அப்படிங்கிறது என்னுடைய தர்மம். நான் என்னுடைய தர்மத்துலதான் இருக்கேன். உன்னை கொண்டு வந்தது சர்வதா அதர்மம் இல்ல, தர்மம் தான் அப்படின்னு பைத்தியக்காரத்தனமா எல்லாத்தையும் வளரினான். இப்போ இப்படி எல்லாம் தர்ம விவஸ்தை தெரியாம மாடு போல நிக்கிறியே, ஹே மாடே இந்த புல்லையே தின்னுப்போம் அப்படின்னு போடுறாளாம். திருணமந்தர தக்ருத்வா. பிறகு இந்த புல்லே ஆயுதமாக இப்ப புறப்பட்டுடும். ஒரு பிரம்மாஸ்திரம் போல இந்த புல்லே புறப்பட்டுடும், ஜாக்கிரதை. ஒரு அடி இதை தாண்டி வைக்க முடியாது உன்னால அப்படின்னு போட்டாலாம். திருணமந்தர தக்ருத்வா பிரத்யுவாச்ச சுசிஸ்மிதாக. என்ன சொன்ன பையலே, உன்னுடைய அழகுலயோ பராக்கிரமத்திலயோ குணத்திலயோ ஐஸ்வர்யத்திலயோ செல்வத்திலயோ வீரத்திலயோ எதிலையும் ராமன் சமமாக ஆக மாட்டான் அப்படின்னு சொன்னியே. சபாஷ் ராவணா, சரியா சொல்லிருக்க. இன்னைக்கு என்ன உனக்கு தெரியறது? இத நான் அன்னைக்கே சொல்லிட்டேனே. எதந்தரம் சிம்மகதே, எதந்தரம் சிம்ம. ஒரு சிம்மத்து எதிரில ஒரு நரி நிக்க முடியுமா? சமுத்திரம் எங்க இருக்கு? கையலம்பர குட்டை எங்க இருக்கு? மகாசமுத்திரமாக பிரளய ஜலத்துல வரக்கூடிய அந்த மகாசமுத்திரம் எங்க இருக்கு? கையலம்பர ராவண குட்டை எங்க இருக்கு? ராவணாகிய சிம்மம் எங்க இருக்கு? ராவணனாகிய கழுதை எங்க இருக்கு? இதெல்லாம் அன்னைக்கே நான் சொல்லிட்டேனேப்பா. நீ இன்னைக்கு என்ன உனக்கு புரிஞ்சிருக்கு? பாவம் 10 மாச காலமா இன்னைக்கு உனக்கு புரிஞ்சிருக்கு. எதுலயும் எனக்கு ராமன் ஈடாக மாட்டான்னு சொல்றியே. அழகுலயோ பராக்கிரமத்திலயோ வீரத்திலயோ எதுலயும் ராமன் ஈடாக மாட்டான்னு சொல்றியே. சந்தோஷம், இப்பவாவது புரிஞ்சிட்டியேப்பா. அவர் தான், நீதான். ராம சமுத்திரம் எங்க? கையலம்பர ராவண குட்டை எங்க? என்னிடத்துல இவ்வளவு பேசுற ஒண்ணு, நீ எந்த தனத்தை கொண்டு போய் என்னுடைய தகப்பனார் ஜனகனுக்கு அனுப்புவேன்னு சொன்னீங்க. அந்த தனத்தை அவர் புல்லுக்கு சமானமா கூட மதிக்க மாட்டார், தெரிஞ்சுக்கோ. திருணமந்தர தக்ருத்வா. நீ இவ்வளவு ஐஸ்வர்யங்கள் என்கிட்ட இருக்கு, ஐஸ்வர்யங்கள் இருக்குன்னு மார்படிச்சுக்கிறியே. மகாலட்சுமி ஆகியன்னா உன்னுடைய ஐஸ்வர்யத்தை துல்லியமா கூட மதிக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. திருணமந்தர தக்ருத்வா. என்ன இருந்தாலும் இவன் ராவணேஸ்வரன்.
ராஜா. ஏன்னா ராமபிரான் அதை விரும்புவார். ராஜான்னா ராஜா, அவனுக்கு ஒரு மரியாதை. அதனால உனக்கு ஒரு ஆசனம் போட்டது போல போடுறேன்னு நினைச்சு போட்டாலாம். திருணமந்தர தக்ருத்வாக, சிம்மாசனத்துல உட்கார லாயக்கு இல்ல நீ. இந்த மாதிரி தர்பாசனத்துல உட்கார வேண்டியவன் நீ. சிம்மாசனத்துல உட்காரத்துக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்ல. ராஜ தர்மத்தை கடைபிடிச்சியா நீ, ராஜ தர்மத்தை சீரழிச்சிய. அதனால உனக்கு இந்த புல்லுதான் கதி, புல்லோட புல்லா போயிடுவ, ஜாக்கிரதை. திருணமந்தர தக்ருத்வாக, அப்படி ஒரு வீர கர்ஜனை பண்ணாலாம் பிராட்டி. பிராட்டி பண்ணி பிறகு பார்த்தாலாம், என்ன ராவணா, உன்னுடைய வீரம் வீரம் நீ என்னிடத்துல வந்து பேசுறிய, உன்னுடைய வீரம் அல்பம், எனக்கு தெரியாதா? என்னிடத்துல வந்து உன் வீரத்தை பத்தி பேசுறிய, நான் தான் பெரிய வீரன் வந்து பேசுறியே. ராமபிரான் சன்னிதானத்துல நீ என்ன தொற்றுக்கணும் பயல. ராமபிரான் அப்புறப்படுத்திட்ட, இளையவரையும் அப்புறப்படுத்திட்ட, லக்ஷ்மணரையும் லக்ஷ்மணர் எதிரில கூட உனக்கு அவ்வளவு பயம் பயல. லக்ஷ்மணரை கூட அப்புறப்படுத்திட்ட, தனியா ஒத்த பொம்மநாட்டியா இருக்கக்கூடிய என்ன நீங்க அங்கேருந்து கொண்டு வந்து எனக்குதான் மகத்தான பல பராக்கிரமம் இருக்கு, ஆஹா நான் தான் ராவணனாக்கோன்னு மார்பு தட்டிக்கிறிய. இதுல இருந்தே தெரியலையா உன்னுடைய குழத்தனம்? பெருமாளுடைய சன்னிதானத்துல என்ன நீ தொற்றுக்கணும் பயல. அப்ப தெரிஞ்சிருக்கும் நீ வீரனா இல்ல என்னன்னு. நீதான் நரி, நரி போல குள்ள நரி போல ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அந்த ராம சிம்மத்தோட கூட உன்னை நீ சமானப்படுத்திக்கிறியே. இதுல இருந்து உன்னுடைய பைந்தாகோலித்தனம் பிரகடனமா தெரியலையோ பயல. ஆனா அவ்வளவு கோழையா நீ இருந்துட்டு என்னை இப்படி கொண்டு வந்து யாருக்கும் தெரியாம நீ நினைக்கிற ஏதோ கொண்டு வந்து இங்க வச்சுட்டேன், என்ன அவரிடத்துல இந்த பிரிச்சுட்டேன் அப்படின்னு நீ நினைக்கிற. அப்படி கிடையாது. நான் என்னையும் ராகவனையும் என்னைக்கும் உன்னால பிரிக்க முடியாது. அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேண யதா பிரபாக, சூரியனை விட்டு எப்படி காந்திய பிரிக்க முடியாதோ அது போல என்ன ராகவனை விட்டு பிரிக்க முடியாது உன்னால. அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரே யதா பிரபாக, உனக்கு நான் உயிர் பிச்சை கொடுக்கணும்னு தான் இந்த க்ஷணம் கூட நான் நினைக்கிறேன். பஸ்மமாக்கி இருக்க முடியும் உன்ன, ஆனா ஏன் உனக்கு நான் உயிர் பிச்சை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ராவணா. உன்னை பஸ்மமாக்குறது ஒரு பெரிய காரியம் இல்ல, ஒரு க்ஷணத்துல ஆக்கிட முடியும். ஆனால் நான் யோசிக்கிறேன், நீயும் திருந்தவியா நீயும் திருந்தவியான்னு பாக்குறேன். அசம் தேசாஸ்துரா மஸ்ய தபசானுபாலனாத் நத்வாம் குர்மி தசக்ரீவா பஸ்ம பஸ்மார்க தேஜசாகா, பஸ்ம பஸ்மார்க தேஜசாகா. ஒரு க்ஷணத்துல என்னால உன்னை பஸ்மமாக்கிருக்க முடியும். ஆனா அசந்தேஷாந்து ராமஸ்ய, அந்த ராமபிரான் அதை விரும்புவரான்னு எனக்கு தெரியல, அவர் எனக்கு அனுமதி கொடுக்கலை அப்படிங்கிறது போல இங்க இருக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம். சிலதெல்லாம் ரகசியார்த்தம், ரகசியார்த்தங்கள் எடுத்து பார்த்தா அசந்தேஷா தூ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பாக்கணும். ஏன்னா அங்க பெருமாள் பின்ன சொல்லியிருக்காரு போல இருக்கு பிராட்டி கிட்ட. அவன் பைத்தியக்கார என்னத்தையெல்லாம் ஒரு காரியத்தை வந்து இப்ப பைத்தியக்காரத்தனமா ஒண்ணு பண்ண போறான், நீ போய் அங்க போய் அவனை எதுவும் சபிச்சிடாத. ஒரு தகப்பனார் எப்படி தாயாருக்கு சொல்லுவாரோ அது போல ஒரு அம்மா கிட்டக்க பைத்தியக்கார எங்கேயோ உன பிள்ளை கூட்டிட்டு போறான், அவன் போற இடத்துக்கு நீ போய் இரு, நீ பாட்டு பொறுமையா இரு, கோபிச்சுக்காத, அவனை உதைக்காத, அடிக்காத, கண்டிக்காத, திட்டாத, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு எப்படி ஒரு தகப்பனார் தாயாருக்கு சொல்லுவாரோ அது போல இங்க பெருமாள் பிராட்டிக்கு சொன்னது போல தெரியறது. இத பார்த்தா ஆசந்தேஷா து ராமஸ்ய, ராமருடைய அனுமதி இல்லாததுனாலே, அவர் அது சொல்லாததுனாலே உன்னை நான் பஸ்மமாக்காம விட்டுருக்கேன் பயலே. ஆசந்தேஷா து ராமஸ்ய தபசானுபாலனாத், தபசானுபாலனாத்துங்கிறதுக்கு இங்க என்ன அர்த்தம் பின்ன, அத்தகைய தபசு எனக்கு இருக்கு, உன்னை பஸ்மமாக்கிட முடியும். இருந்தாலும் அத ராமபிரானுடைய திருவுள்ளம் என்ன அப்படிங்கறது தெரியாம நாளைக்கு வந்து ஏமா பஸ்மம் ஆக்கிட்டேன், நான் வந்துட்டு இருக்கேனே பின்னாடி அப்படின்னு அவர் ஒரு கால் நினைச்சுட்டா அவருடைய மனசுக்கு உகந்து நான் நடந்துக்கணும். அதனால அவருடைய சங்கல்பம் இதுன்னு தெரிஞ்சே உன்னை பஸ்மமாக்காம இருக்கேன், ஜாக்கிரதை. நத்வாம் குர்மி தசக்ரீவா பஸ்ம பஸ்மார்க தேஜசா, இல்லைன்னா பஸ்மமாக்க முடியாதுன்னு இல்ல பிராட்டியால. சில பட்டிமன்ற டாபிக்ல சிலதெல்லாம் எடுப்பா, வேற யாராவது ஒரு பதிவிரத்தை எடுத்து அவள் பஸ்மமாக்கினாலே, அவள் எரிச்சிட்டாளே, ஆனா சீதை எரிக்கலையே ஏன் அப்படின்னு இது ஒரு பட்டிமன்ற டாபிக் வேற. ஏன்னா இவள் ஜெகன் மாதா. ஒரு மகாபாரதத்தையும் எடுத்துப்போமே, தமயந்தியினுடைய கதையை நம்ம எல்லாரும் கேட்டோம். நளன் தமயந்தி, நளன் காட்டுல விட்டுட்டு போயிட்டான் தமயந்திய. ஒரு வேடுவன் அந்த தமயந்தி இடத்துல தவறான முறையில் நடந்துக்கிறதுக்காக வரான். அப்ப தமயந்தி அவனை ஒரு பார்வை பாக்குறா, அவளுடைய பதிவிரதா அக்னினால எரிச்சுட்டாளாம் அந்த வேடுவனை. அது ஏன்னா அங்க பாதிவிரத்தியம் அங்க நிரூபணம் ஆகணும். ஆனா இந்த இடத்துல அப்படி இல்ல,
ராவணன் இடத்துல அப்படி அவளை பஸ்மமாக்கணுங்கிறது பிராட்டியினுடைய இலக்கங்க இல்ல. அவன் ராவணனும் திருந்துவனாலும் பார்க்கலாம்ங்கிறதுனால பொறுமையோட கூட உட்காந்துருக்கக்கூடிய பிராட்டி பஸ்மமாக்கணும்னு ஆக்கியிருப்பேன். இருந்தாலும் ராமபிரானுடைய திருவுள்ளத்துக்கு ஏத்தா மாதிரி நடந்துக்கணுங்கிறதுக்காக உன்னை பஸ்மமாக்காம இருக்கேன். எங்களை பிரிச்சுட்டதா நீ நினைக்கிற, ஆனால் எங்களை பிரிக்க முடியாது ஒன்னால அப்படின்னு சீதா பிராட்டி இப்படி வீர கர்ஜனை பண்றா. ராவணன் எதிரில கம்பீர புருஷனுடைய கம்பீர நாயகியா இருக்கிறதுனால இத்தகைய வீர கர்ஜனை அவளால பண்ண முடிகிறது. எப்ப ஒரு பிள்ளை தப்பு பண்ணிடுதுன்னா, தப்பு பண்ணிட்டு எதையாவது வெளியில போய் ஒரு 4 கெட்ட வார்த்தையை கத்துன்னு வந்து தத்தக்காப்புத்துக்கான வந்து ஆத்துல வளரின்னு இருக்கு. அப்படிதான் இப்ப ராவணன் வந்து வளரினது. அவன் பேசின பேச்சு பார்த்தா நமக்கே சிரிப்பு வரலையோ, அவன் பேசின பேச்சு அப்படிதான் எல்லாத்தையும் கட்டுன்னு வந்து வளரின்னு இருக்கு. பிரகிருத்தியே அவளுடைய வடிவம்னு இருக்கக்கூடிய தேவிக்கு இவன் காட்டுற ஐஸ்வர்யம்லாம் எவ்வளவு பெருசு, அது புரியல பத்தியா ராவணனுக்கு. அதனால அத கத்துன்னு வந்த உடனே எப்படி ஒரு தாயார் ஐயோ இந்த குழந்தை இப்படி கத்துன்னு வந்து எல்லாத்தையோ பேசின்னு வளரிண்டு கிடக்கே அப்படின்னு எப்படி அதை கண்டு கிருப்பையதான் காட்டுவாளோ அந்த குழந்தைய பார்த்து, அது போல கிருப்பையை காண்பிச்சுட்டு இருக்கா சீதா பிராட்டி. இங்க இப்படி என்னத்தையோ கத்துட்டு வந்து வளரிண்டு கிடக்கே, இந்த குழந்தைக்கு நம்ம எப்படிதான் புத்திமதி சொல்லுவோமோ தெரியலையே, பிராட்டிங்கிற பாவத்துல தாயாருங்கிற பாவத்துல அங்க இருக்காளாம் பிராட்டி. அதனாலதான் இவன் எவ்வளவு ஹிம்சா படுத்தினாலும் எவ்வளவு வார்த்தை பேசினாலும் ஏதோ எங்கேயோ போய் கெட்ட வார்த்தை கத்துன்னு வந்து நிறுத்தி இதுவே திருந்து அப்படின்னு விட்டு வச்ச தாயார் விட்டு வச்சது போல பிராட்டி அவனை விட்டு வச்சிருக்கா பஸ்மமாக்காம. ஆனா பிராட்டிக்கு இந்த உரிமையும் இருக்கு இல்லையா, குட்டுவேன் பயல அடிச்சேனா ஜாக்கிரதை, அடிச்சுடுவேன் தெரிஞ்சுக்கோ, மரியாதையா திருந்தறியா இல்லையா அப்படின்னு ஒரு தாயார் சொல்லுவா இல்லையா குழந்தைய திருத்தறதுக்காக. அது போல இங்க ஜெகன்மாதா இவன் ஜெகன்மாதாவா இருக்கிறதுனால அவனை பஸ்மமாக்கிடாம ராவணனை பார்த்து புத்திமதி சொல்றா, அடிச்சுடுவேன் ஜாக்கிரதா, உதச்சிடுவேன் மிதிச்சிடுவேன் பயல, ராவண போய் சரணாகதி பண்ணு அப்படின்னு இப்போ வீர கர்ஜனை பண்ணாலாம் ராவணனுடைய எதிரில. அப்படிங்கறதோட இன்றைய தினம் முடிச்சுப்போம். மேற்கொண்டு ராவணன் பிராட்டிய பார்த்து பேசுறது, இன்னும் பிராட்டி மேற்கொண்டு அவள் எடுக்கக்கூடிய முடிவுகள், அவள் ராவணனை பார்த்து பேசுறது, இன்னும் சம்பாஷணைகள் பாக்கி இருக்கு. அந்த சரித்திரங்களை நாளை தினம் அனுபவிப்போம். அடியே தனுஷ்மி ரொம்ப அழகா சொன்னீங்க, நல்லா அழகா சொன்னீங்க. பிராட்டினுடைய கருணையை நல்லா சொன்னீங்க. அடியன்